அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசிசி அண்ட் நான் முதல்வன் காம்படிட்டிவ் விங் 2 பேரும் இணைஞ்சு வழங்கும் இந்த விஷன் 1000 மிஷன் 100 2.0ல இன்றைக்கி நம்ம என்ன டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காந்தியன் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரீ காங்கிரஸ் அந்த ஃபேஸ்லேருந்து அந்த ஆர்கனைசேஷன்ஸ், காங்கிரஸோட ஃபவுண்டேஷன், அதோட மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு இது ஹோம் ரூல் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிரேட்டர் காந்தியன் ஃபேஸுக்கு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டும் இதுக்கு முன்னாடி இருக்க மூமெண்ட்ஸும் எப்படியெல்லாம் பொலிட்டிக்கலாக எக்கனாமிக்கலாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு காந்தியன் ஃபேஸ் we will move into 3 important things. காந்தியன் ஃபேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 important things. அது என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு காந்தியோடைய ரீஜனல் மூமெண்ட்ஸ். காந்தி என்னென்னலாம் ரீஜனலாக மூமெண்ட் பண்ணார், அதுக்கப்புறம் அவரோட early days, காந்தியோட early days in சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆஸ்பிரன்ஸால் கவனத்தில் கொல்லப்படாத ஒரு ஏரியா. ஓகேங்களா, காந்தியின் சவுத் ஆஃப்ரிக்கா. அவர் என்ன பண்ணார், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தார், ஒரு 20 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் காந்தி வந்து அவருடைய ஃபிலாசபி, அதுக்கப்புறமா வந்து அவரோட டெக்னிக்ஸ் ஆஃப் சத்தியாகிரகா இதெல்லாமே வந்து ஷேப் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, காந்தியை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா அங்கே தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிறாரு என்ன பண்ணலாம், இது பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து நம்ம எப்படியெல்லாம் போராடலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அங்கே தான் கற்றுக்கிறாரு. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற இடம் தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஹி பர்ஃபெக்டட் த ஆர்ட் ஆஃப் சத்தியாகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி அந்த ஃபிலாசபிக்கலாக பெருசாக கேட்கறது இல்லை. ஃபிலாசபிக்கலாக லைட்டாக கேட்குறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா கேட்கறது இல்லை. பட் எப்போ வேணாலும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கொஸ்டின்ஸ் வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இங்கே இருந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு ரீஜனல் வைஸ் வந்து அவர் லான்ச் பண்ண சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், சம்பாரன், கேடா, அகமதாபாத், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. முக்கியமாக சம்பாரன்லேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு யூபிஎஸ்சியில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரோட் டு நான் கோஆப்ரேஷன். அப்போ அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் ஃபர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல் இண்டியா லெவல் ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தான். அப்போ அந்த மூமெண்ட்டுக்கு எப்படி வந்து மொமெண்டம் பில்ட் ஆகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்கு தோதா இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் என்ன ஆச்சு, ஆஃப்டர் தட் என்ன ஆச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரோட் டு சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல் இண்டியா லெவல் மூமெண்ட் விச் வாஸ் லான்ச்டு பை காந்தி. ஓகேங்களா, ஸோ இந்த 3 விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு கவர். ஓகேங்களா, அதோடைய அந்த இந்த வீடியோஸோட எண்ணில் உங்களுக்கு இந்த 3 விஷயமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். அதுக்கு உண்டான நம்ம ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு காந்தி இன் சவுத் ஆஃப்ரிக்கா, காந்தியன் மூமெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் ரீஜனல் மூமெண்ட்ஸ். இப்போ இப்படி பார்க்கும் பொழுது என்னென்னலாம் காந்தி பண்ணியிருக்காரு. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் வந்து ஃபவுண்ட் பண்ண ஆசிரமத்தோடைய பேர் ஆஷ்ரம் அண்ட் ஹூ ஃபவுண்டட் இட் வென் ஹி ஃபவுண்டட், இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த ஆஷ்ரம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் காந்தி அண்ட் புக்ஸில் காந்தி படித்த புக்ஸ், அதுக்கப்புறம் காந்தியை பற்றின புக்ஸ் அபவுட். ஓகேங்களா, ஸோ காந்தி இன்ஸ்பயர் ஆன புக், அப்புறம் காந்தி எழுதின புக், கான்ட்ரிபியூட்டட். ஓகேங்களா, காந்தி எழுதின புக், காந்தியை பற்றின புக், காந்தி படித்த புக், காந்தி எழுதின புக். ஸோ இந்த 3 புக்ஸை பற்றியும் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் ஆஃப் த காந்தி ஆஸ் மகாத்மா, யார் வந்து அதோட ஆத்தர் அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்தியாகிரகா பற்றியே ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா, அப்போ சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்னது, ஃபிலாசபி ஆஃப் காந்தி. ஸோ ஃபிலாசபி ஆஃப் காந்தியை பற்றின ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட்டு
வித் ரெஸ்பெக்ட் டு அவருடைய புக்கு. இங்கே பாருங்கள், காந்தி எழுதின புக் இது. ஓகேங்களா, இது ஒரு செமினல் ஒர்க், அவரோட செமினல் ஒர்க்கு. ஸோ காந்தியோடைய ஹிந்து ஸ்வராஜ் பற்றின ஒரு புக். அதுக்கப்புறம் ஹிந்து ஸ்வராஜ் என்ன ஒரு ஐடியாவில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது, அதை பற்றின ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வென் அண்ட் வேர் த மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் யூஸ் இஸ் மெத்தட் ஆஃப் அங்கர் ஸ்ட்ரைக். அப்போ அவரோட ஃபிலாசபி நமக்கு சத்தியாகிரகா அப்படிங்கிறது தெரியணும், அது எப்படி எவால்வ் ஆச்சுங்கிறது நமக்கு தெரியணும். அந்த எவால்வான ஒரு ஃபிலாசபியை அவர் எந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாரு, எந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம்ல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்போ எங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறாரு, எந்த இடத்துல அப்ளை பண்ணுறாரு, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு சிலது கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் பப்ளிக் அப்பியரன்ஸ் இன் இந்தியா, அவர் ஃபஸ்ட்டு எங்கே வந்து தோன்றாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குரோனாலஜி, ஆட்டோமேட்டிக்கலி குரோனாலஜி வந்துடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்ஸ் அண்ட் மூமெண்ட், பர்சன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் என்னங்கிற மாதிரியான கேள்விகள். அண்ட் தென் சம்பாரன் பற்றின கேள்வி, இது சம்பாரன் பற்றின கேள்வி. நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரியே இன்னொரு சம்பாரன் பற்றின கேள்வி, அதோடைய சிக்னிஃபிகன்ட் பற்றின கேள்வி, சம்பாரனுடைய சிக்னிஃபிகன்ட் பற்றின கேள்வி. தென் ரீசன் ஃபார் மகாத்மா காந்தி டு ஆர்கனைஸ் சத்தியாகிரகா ப்ரெசன்ட், கேடா பற்றின கேள்வி. ஓகேங்களா, கேடா பற்றின கேள்வி. அப்புறம் அவரு இன்ஸ்பயர் ஆன ஒரு புக்கை பற்றின கேள்வி, அன் டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றிய கேள்வி. ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு அவருடைய ஆத்தர். ஓகேங்களா, அவர் சம்மந்தப்பட்ட புக்கு, அதுக்கப்புறம் எடிட்டர். அவருன்னு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, அதில் அவரும் ஒரு ஆத்தராக இருக்கார். அது என்ன புக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள். ஓகேங்களா, புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு கேள்விகளாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், என்ன கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு ரீட், early days of Gandhi. early days of காந்தியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய philosophy of Gandhi. Okay. And then second, the philosophy of Gandhi of inspired from which of the books என்னென்ன புக்ஸ் அதெல்லாம் சும்மா பார்க்கணும். ஓகே. அண்ட் தென் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணார், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. தேர்டு, காந்தி இன் இந்தியா. அந்த இந்தியாவில் 3 இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சம்பாரன், அகமதாபாத், அப்புறம் கேடா. ஓகேங்களா, இந்த 3. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓவர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் வில் பி ஓவர். ஓகேங்களா. ஸோ காந்தியோடைய அந்த ஃபிலாசபி, அந்த இதுவை முக்கியமாக ஷேப் பண்ணது அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த நாட்கள். சவுத் ஆஃப்ரிக்காவில் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 இருந்து 1914 வரைக்கும் இருக்கார். 15 ரிட்டர்ன் ஆகுறாரு. ஓகேங்களா, 15 ரிட்டர்ன் ஆகுறாரு. அவர் 15 ரிட்டர்ன் ஆகிற டேவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் ரிட்டர்ன் ஆகுறாரு. அந்த டேவை தான் நம்ம பிரவசி பாரதிய திவாஸ் அப்படின்னு வந்து இப்பயும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போ அவர் போகிற டேட்டு, அப்புறம் ரிட்டர்ன் ஆகிற டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு 1894, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர். ஏன் இது இம்பார்ட்டண்ட்டான இயர்னா, அவர் இந்த ஒரு வருஷம் 1883 84 வரைக்கும் இஸ் ஆல்சோ அண்டர்கோயிங் மெனி ஹியூமிலியேஷன்ஸ்.
ஆஸ் ஆஸ் ஃபார் அஸ் தேர் கவுண்டர் பார்ட் ஆஃப் இண்டியன்ஸ். ஓகேங்களா, இண்டியன்ஸ் அந்த இண்டியன்ஸ் என்னென்ன மாதிரியான ஹியூமிலியேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து ஆட்கொள்ளப்படுறாங்களோ, இவரும் அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸில் ட்ரீட் பண்ணப்படுறாரு. அப்படின்னா இண்டியன்ஸ் எப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது அப்படின்னா, இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கானா, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் 3ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவை என்னென்னா கேப் காலனி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்வெல் அண்ட் தென் நேட்டல். இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இண்டியன்ஸ் வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். இண்டியன்ஸோடைய இதுவையும் என்னென்னா இன்டென்ஜர்டு லேபர், இன்டென்ஜர்டு லேபர்ஸாக போனவங்க, இந்தியாவிலேருந்து இன்டென்ஜர்ஸ் லேபராக வந்து கூட்டிகிட்டு போனவங்க. அதுக்கப்புறம் இன்டென்ஜர்ட் லேபரோடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் இன்டென்ஜர்ட் லேபர்ஸ். அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிஸ்னஸ்மென் who willingly came to South Africa to do business. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் வந்து இண்டியன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்காங்க. இவங்க 3 பேருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are all subjected to discrimination, humiliation, abuses, restrictions through laws and activities of the Britishers in South Africa. ஏன்னா நியர் ஸ்லேவரியில் இருக்காங்க. இந்த இன்டென்ஜர்ட் லேபரர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியர் ஸ்லேவரி லைக் சுச்சுவேஷன். ஓகேங்களா, அவங்களுக்கு 10 வருஷம், அதாவது வந்து 5 வருஷம் அவங்க வந்து அந்த இது மாதிரி போடுவாங்க, கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க. இன்டென்ஜர்னா கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க. 3 வருஷம் நீங்கள் அவங்கக்கிட்டே தான் ஒர்க் பண்ணணும், அந்த அந்த ஆளுங்கக்கிட்டே தான் ஒர்க் பண்ணணும், யார்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறாங்களோ. 3ஆவது வருஷத்துலேருந்து அவங்க வேறு யார்கிட்ட வேணாலும் ஒர்க் பண்ணலாம். பட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 ரூபாயோ ஏதோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து தே ஆர் ஃப்ரீ டு கோ. ஓகேங்களா, அடுத்த 5 வருஷம் அவங்க வேறு எங்கே வேணாலும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணலாம். 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இந்தியாவுக்கு திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு திரும்பாமல் அங்கேயே செட்டில் ஆனாங்க. சில பேர் தான் செட்டில் ஆனாங்க. நிறைய பேரால் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸை, அந்த ஹியூமிலியேஷன்ஸை தாக்கு பிடிக்கவே முடியல. நிறைய பேர் அந்த வேலை செய்யும் போதே இறந்தாங்க. சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தேவர் கெட்டோ அப்படின்னா வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, தனியாக அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க தங்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து கூட்ட நெரிசலில் அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் they have been discriminated and the movements have been restriction of the movements. என்ன மாதிரினா 9 மணிக்கு மேலே அவங்க வெளியே வரக்கூடாது, ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் அவங்க வெளியே வரக்கூடாது. ஓகேங்களா, இஃப் தே கேம் தே வில் பி அரெஸ்ட். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கு அந்த அப்யூசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் they are not supposed to travel in ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். இந்த எபிசோடில் தான் காந்தி ஹியூமிலியேட் செய்யப்படுறாரு. ஓகேங்களா, பீட்டர்ஸ்மார்ட்டிஸ்பர்க் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் அவர் வந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் பீட்டர்ஸ்மார்ட்டிஸ்பர்க் அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனில் ஈவன் தோ ஹீ ஹேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாரு, அது பண்ணக்கூடாது. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி ட்ராவல் பண்ணாலுமே he has been what to say ஹியூமிலியேட் பண்ணி அவரை வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே தூக்கி அடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா, அந்த ராத்திரியில் அவர் வந்து அந்த கோல்டில் வந்து அவர் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரம் மேன் அ மகாத்மா கேம் அவுட். ஓகேங்களா, அது வரைக்கும் காந்தி ஒரு மனுஷனாக தான் இருக்கார். அந்த ராத்திரி தான் அவரை ஒரு மகாத்மாவாக மாற்றுது. இந்த ஹியூமிலியேஷன் அது வரைக்கும் வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய இந்த பீப்புளுடைய இண்டியன்ஸோடைய சஃபரிங்கை அவரும் பார்க்குறாரு.
அவருக்கு நடக்காத வரைக்கும் அதை வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. பட் ஒரு விஷயம், ஒரு சம்பவம் அவருக்குன்னு நடக்கும்போது அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ பிளான் டு டேக் த காஸ் ஆஃப் த இண்டியன்ஸ் தர். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய ஃபைட்டிங்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா? நிறைய பெட்டிஷன்ஸ்லாம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறமா வந்து 1894 அவர் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு நினைக்கிறாரு. நினைக்கும் போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ட் லா ஹஸ் பீன் எனாக்டட் விச் இஸ் இந்தியன் இமிகிரேஷன் ஆக்ட். இந்த இமிகிரேஷன் ஆக்டால் என்ன ஆகுது அப்படின்னா, the immigration from the transfer to natal of Indians has been curbed. எப்படி கர்வ் பண்ணுறாங்க? நீங்கள் இங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா எக்ஸாம் வைக்கிறோம். எக்ஸாம் வச்சு அதன் மூலமாக அதில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் இங்கே செட்டில் ஆக முடியுங்கிற ஒரு ஆக்டை வந்து போடுறாங்க. அந்த ஆக்ட் வந்து ஒரு அன்ஜஸ்ட் ஆக்டாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு எதிராக வந்து மறுபடியும் வந்து இவங்களுக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காந்தி அங்கேயே இருந்துடுறாரு. ஓகேங்களா? இதுதான், இந்த ஆக்ட் தான் வந்து காந்தியை அங்கே இருக்க வச்ச ஒரு ஆக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்டை வந்து சண்டை போடுறதுக்காக நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து உருவாக்குறார். நெக்ஸ்ட் 1896 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் கோயிங் டு இந்தியாவுக்கு போகிறாரு. இந்தியாவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு போயிட்டு இஸ் ரிலீஸிங் அ பேம்ப்ளெட் விச் இஸ் கால்ட் அஸ் க்ரீன் பேம்ப்ளெட் அப்படிங்கிற அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதில் இந்தியன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியன்ஸ் வந்து எந்த மாதிரியான கிரிவன்சஸில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேம்ப்ளெட்டை வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? இது வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணப்பட்டு அவர் மேலே வந்து மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரிட்டர்ன் வரும் பொழுது நிறைய ரிட்டாலியேட்ரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு மாப் பண்ணுறாங்க. ஆங்கிரி இங்கிலீஷ் மாப் வந்து அவர் மேலே ரிட்டாலியேட்ரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களையுமே அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ இதனால் எதிராளிகளுக்கு கூட அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசனத்தை வந்து கொடுக்குறாரு. இது அவர் மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இமிகிரேஷன் ஆக்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1897 தான் வரும். ஓகேங்களா? அவர் எதனால் 1894 தங்குறாரு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபரில் வந்து எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்ஃபரில் நேட்டலில் தான் வந்து இந்தியன்ஸோடைய ஓட்டு உரிமையை வந்து பறிக்கிறாங்க, டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஓட்டு உரிமையை வந்து பறிக்கிறாங்க. அதுக்கு எதிராக தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நேட்டல் இந்தியன் காங்கிரஸை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ஆக்ட் வந்து எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னு போடுவாங்க. இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட், இந்தியன் இமிக்ரேஷன் ஆக்ட் தான் அது வந்து இந்தியன் இமிக்ரேஷன் ஆக்ட்னு வந்து இதுவாக சொல்லுவாங்க, அன்அஃபிஷியலாக சொல்லுவாங்க. இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1897. இதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் அவங்க வந்து படிச்சிருக்கணும், படித்தவங்க ஒரு எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆனால் தான் அவங்களால வந்து நேட்டலில் செட்டில் ஆக முடியும் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை எதிர்த்தும் வந்து அவர் வந்து போராடுறாரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தோதா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் 1899 தேர் வாஸ் அ போர் வார் நடக்குது. ஓகேங்களா? சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 2 பிரிவாக வந்து யூரோப்பியன்ஸ் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. எர்லியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயர்ஸ் அவங்க வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து டச் மக்கள் அதுக்கப்புறமா தான் வந்து இங்கிலீஷ் செட்டில் ஆகிருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து ஃபைட் நடக்கும். ஓகேங்களா? இந்த போயர் வாரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷுக்கு ஆதரவாக வந்து ஆம்புலன்ஸ் காப்ஸ் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர்ஸை வந்து காந்திஜி உருவாக்குவார். கிட்டத்தட்ட வந்து 1100 பேர் இந்த ஃபைட்டில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், அதுக்கப்புறமா வந்து நர்சிங் சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்க காயப்பட்டவர்களுக்கு. இதை ஏன் வந்து அவர் ஜஸ்டிஃபிகேஷனாக சொல்கிறாருன்னா, நீங்கள் 1000 தான் பிரிட்டிஷுக்கு உங்களோட பிரிட்டிஷோடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்மளும் வந்து பிரிட்டிஷோட ரைட்ஸில் தான் இருக்கோம். த ரைட்ஸ் விச் வி ஹாவ் இஸ் கிவன் பை பிரிட்டிஷ்.
அப்போ நம்ம வி ஹாவ் டு சர்வீஸ் டு த பிரிட்டிஷ் அப்படின்னு அந்த டைமில் வந்து அவர் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. அந்த ஆம்புலன்ஸ் காப்பை வந்து யார் ட்ரெயின் பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டான டாக்டர் பூத் அப்படிங்கிறவர் தான் வந்து ட்ரெயின் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான புக்ஸில் கம் அக்ராஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அந்த டைம் தான் கிடையாது, பட் அந்த புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 3 புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின த கிங்டம் ஆஃப் காட் வித்இன் யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து அதில் தான் வந்து அந்த கிறிஸ்டியன் அஹிம்சா, ஓகேங்களா, நான் வயலன்ஸு, இதெல்லாமுமே வந்து அவர் வந்து பார்ப்பார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரூத்து, சத்தியாகிரகா, இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து அந்த டைமில் ஒரு ஓவர் வியூவாக வந்து அவர் மண்டையில் உதிச்ச ஐடியாஸ் ஃபிலாசபிக்கலாக வந்து இந்த புக்கு வந்து செயல்படுது. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு ஜான் ரஸ்கின் அப்படின்னு அவரோட புக்கான அந்த அன்டு திஸ் லாஸ்ட். இதில் தான் கம்யூனிட்டி ஒர்க்கு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, சர்வோதயா கான்செப்ட், இந்த கான்செப்ட்லாம் வந்து அவருடைய மைண்டில் உதிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி டேவிட் தரோவ் அப்படிங்கிறவருடைய எஸ்ஏ ஒர்க்ஸ் ஆன் த டியூட்டி ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற இந்த புக் மூலமாக சிவில் டிசோபீடியன்ட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டியூட்டி தான் அப்படிங்கிறத அவர் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக அன்டு திஸ் லாஸ்ட் அந்த புக்கு, ஜான் ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்ட், இந்த புக்ஸை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹி இஸ் ஃபார்மிங் த 1904 ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த செட்டில்மெண்ட்டை டர்பனில் உருவாக்குறாரு. கம்யூனிட்டி ஃபார்மிங் தான், கம்யூனிட்டி செட்டில்மெண்ட் அது. ஓகேங்களா? அன்டு திஸ் லாஸ்ட் ஜான் ரஸ்கினுடைய புக்கு. இதுக்கு நடுவில் 1901 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா செஷனில் அவர் கலந்துக்கிறாரு. காந்தி கலந்துக்கிட்ட முதல் செஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய செஷன் என்ன அப்படின்னா கல்கத்தா செஷன். ஓகேங்களா? அதில் தான் கோகுலே அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, கோகுலே வந்து ஹெட்டு கிடையாது கல்கத்தா 1901 கல்கத்தா செஷனுக்கு கோகுலே பிரசிடென்ட் கிடையாது. ஆனால் கோகுலேவை காந்தி சந்திக்கிறார். அந்த டைமில் சந்திச்ச உடனே கோகுலேவுக்கு காந்தி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் ஒரு வருஷம் வந்து இந்தியாவை சுற்றி பாருங்கள், அப்போ தான் உங்களோட ரியல் இந்தியா எங்கே இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 3rd கிளாஸ் டிக்கெட்டில் சுற்றி பாருங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன் 1904 வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் வந்து அவர் உருவாக்குறாரு. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு 1906, இந்த 1906 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இயர். ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஒன்லி ஹி இஸ் practically explaining and applying, practical explanation and application of the சத்தியாகிரகா இங்கே தான் நடக்குது, 1906 தான் நடக்குது. ஓகேங்களா? அப்போ சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்னன்னா நான் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறாரு. நான் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத். ஓகே, இது அவருடைய ஒரு எஸ்ஏ. என்ன எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏல அவர் வந்து இந்த ஐடியல்ஸ் ஆஃப் சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் சத்தியாகிரகினா யாரு, நான் அந்த சத்தியாகிரகத்துக்கும் ட்ரூத்துக்கும் என்ன சம்பந்தம், அஹிம்சானா என்ன அப்படிங்கிற இந்த ஃபிலாசபிக்கல் கான்டெக்ஸ்ட்லாம் இந்த இந்து ஸ்வராஜில் தான் சொல்கிறார். இந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த செமினல் ஒர்க்கில் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1904 இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு வீக்லி ஜேர்னலையும் தொடங்குறாரு. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்லி ஜேர்னல் இந்தியன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து இந்து ஸ்வராஜில் அந்த சோஷியல் ஐடியல்ஸ் பற்றி பேசுகிறாரு. இதில் தான் நம்மளுடைய இந்த அர்பனைசேஷனான வாழ்வு, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வாழ்வு, இதுதான் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹில்ஸுக்குமே வந்து காரணம். பிரச்சனையே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. லக்ஸூரியஸான வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிற அந்த அதிகப்படியான ஆசைகள், இந்த க்ரீடு, நீடுக்கு எல்லாருக்குமே இருக்குது வாழ்க்கையில், க்ரீடுக்கு தான் யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த க்ரீடு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹிந்து ஸ்வராஜ், இங்கிலீஷில் வந்து இந்தியன் ஹோம் ரூல் அப்படிங்கிற அந்த புக்கில் தான் வந்து அவர் வந்து பதிவிடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன் 1908 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் there is an act called as Black Act. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது என்ன ஆக்ட் அப்படின்னா இந்தியன்ஸ், இமிக்ரேட்டட் இந்தியன்ஸ் இருக்காங்களே, இந்தியன் இமிக்ரன்ஸ் ஷுட் ரெஜிஸ்டர் 8 ஏஜுக்கு அபோவாக இருக்கக்கூடியவங்க ஷுட் ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு வந்து ரெஜிஸ்டர் வித் த அத்தாரிட்டிஸ்.
அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எப்பயுமே அவங்க வெளில போகும்போது வச்சிருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து எதிர்த்து தான் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாரு. இந்த சத்தியாகிரகான்னு வார்த்தை இது காயின் பண்ணதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சத்தியாகிரகாவுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து அவருக்கு இங்கிலீஷில் இந்த கான்செப்ட் உதிச்சிருச்சு. பட் இதுக்கான தமிழ், அதாவது வந்து இதுக்கான அந்த நேட்டிவ் வார்த்தை என்ன சொல்கிறது, என்ன வைக்கிறதுன்ற அந்த இதில் வீக்லி இந்தியன் ஒப்பீனியன்லேயே வந்து அவர் வந்து ஒரு பரிசு போட்டி மாதிரி வைக்கிறார். அதில் வந்து ஒருத்தர் மகன்லால் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சாதாகிரகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறாரு. சாதா அப்படின்னா வந்து குட் காஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரிம்னஸ் இன் குட் காஸ்னு அப்படி. கிரகா அப்படின்னா ஃப்ரிம்னஸ். ஓகேங்களா? குட் காசுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது தான் அந்த வார்த்தை சாதா கிரகா. அந்த கிரகா அப்படிங்கிற வார்த்தை இவருக்கு பிடிச்சிருச்சு, ஃப்ரிம்னஸ். பட் அது வந்து குட் காசுக்கு இல்லை, ட்ரூத்துக்கு அப்படிங்கிறத மாற்றி காந்தி இஸ் காயினிங் சத்தியாகிரகா. ஓகேங்களா? இந்த சத்தியாகிரகான அந்த வார்த்தை ஃபார்ம் ஆனதே இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. சரி, ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஆக்டுக்கு எதிராக தான் வந்து சத்தியாகிரகாவை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸை வந்து அப்ஹோல்டு பண்ணுறதுக்காக சத்தியாகிரகாவை தொடங்கி அரெஸ்ட் ஆனதும் காந்தி தான். ஓகேங்களா? அரெஸ்ட் ஆகுறாரு. 1911 இந்த நாங்கள் பிளாக் ஆக்டை வந்து திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொன்னதை நம்பியே வந்து இஸ் வித்ட்ராயிங் த சத்தியாகிரகா. பட் அதை வந்து அத்தாரிட்டிஸ் வந்து வித்ட்ரா பண்ணல. அண்ட் அகெயின் இன் 1911 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அனௌன்சிங் தட் ஒன்லி கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆர் லீகல், எனி அதர் மேரேஜஸ் ஆர் டீம் டு பி இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு எதிராகவும் சத்தியாகிரகாவை மறுபடியும் இது பிளாக் ஆக்ட் அண்ட் இது எதிராக வந்து லான்ச் பண்ணுறாரு காந்தி. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்மர்ட்ஸ் அப்படிங்கிற SMUTS ஸ்மர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாலமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை அமைக்கிறாரு இதுக்கு எதிராக வந்து விசாரணை பண்ண சொல்லி. அண்ட் தென் இன் 1914 காந்தி ஸ்மர்ட்ஸ் அக்ரிமெண்ட் வாஸ் பீன் ஃபார்ம்டு. இந்த அக்ரிமெண்ட்டில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இமிக்ரேஷன் ஆக்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஆக்டு, இது எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணப்படுது. அண்ட் தென் இன்டென்ஜர்ட் லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நேட்டல் அப்புறமா வந்து கேப் காலனி இங்கே எல்லாத்துலேயுமே வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இன்டென்ஜர்ட் லேபர் சிஸ்டமே வந்து 1920க்கு அப்புறமா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிஸ்டமை ஒழிச்சதுமே வந்து என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சவுத் ஆஃப்ரிக்கா இட் இஸ் காந்தி. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து பண்ணதுக்கப்புறம் அவருடைய இருக்கைகள் ப்ராக்டிக்கல் முடிவுக்கு வருது. ஸோ இஸ் ரிட்டர்னிங் 1915 ஜனவரியில் இஸ் ரிட்டர்னிங் டு இந்தியா. ஓகேங்களா? இதுதான் காந்தியுடைய சவுத் ஆஃப்ரிக்கா பயணம். அப்போ காந்தி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தியாகிரகாவை ஒவ்வொரு இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணி இஸ் ப்ராக்டிக்கலி அப்ளைங் இட். ஓகேங்களா? அப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தான் காந்திக்கான அந்த தேவையான அந்த மாரல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பிரிச்சுவல் வெப்பன், அண்ட் தென் ஹியூமன் கிரிட், டிட்டர்மினேஷன், இது எல்லாத்தையுமே டெஸ்டிங் கிரவுண்டாகவும் இருக்குது, ப்ரொவைடிங் கிரவுண்டாகவும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காந்தி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியன் ஃபேஸில் இப்போது காந்தி அப்படிங்கிற ஒரு லீடர் வேற ஒரு இடத்துல உருவாயிருக்காரு. ஹோம் ரூல், அதுக்கப்புறம் மாட்ரேட் ஃபேஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்ட்டு இங்கே நேஷ்னலிசம் வந்து உருவாயிருக்கு. ஒரு தேவையான கேடர் குரூப் வந்து உருவாயிடுச்சு. அப்போது இது ரெண்டும் வந்து சேரக்கூடிய சமயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 1915க்கான அந்த சமயமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த டைம், லீடர், ஆப்பர்ச்சுனிட்டி, மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இன் 1916 ஃபஸ்ட்டு வந்து இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. காந்தி ஸ்பீச் பண்ணுறாரு. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் காலேஜில் அவர் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு. அண்ட் தென் இன் 1917 இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷிங் சபர்மதி ஆசிரம்ஸ். ஓகேங்களா? இன் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரம்ஸ் வந்து உருவாக்குறாரு. இன் 1917 சம்பாரன். In 1918
ஃபெப், சம்பாரன்லேருந்து ஃபெப் 18 வந்து வராரு. வந்த கையோட 22 ஃபெப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்குக்கு போகிறாரு. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு அதை கலந்துக்கலான்னு போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து மார்ச் 1918 இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் த கேடா சத்தியாகிரகா. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபைனிங் மூமெண்ட்ஸாக வந்து காந்தியோட மூமெண்ட்டில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சம்பாரன் எடுத்துக்கலாம். சம்பாரனில் என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாரன் அப்படிங்கிறது வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஓகேங்களா. இண்டிகோவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்பயும் இண்டிகோவில் தான் பெரிய பிரச்சனை நடக்குது. பட் இருக்கட்டும். ஸோ இண்டிகோவில் என்ன நடக்குது? இண்டிகோ கல்டிவேஷனில் there is a system called as Teen Katya system. Teen Katya system. காத்தியாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி லேண்டை அளக்குறோமோ அந்த மாதிரி அந்த டைமில் பிகாஸ்ன்னு அப்படின்னு அளப்பாங்க. அந்த பிகாவில் 1 பார்ட் தான் வந்து காத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 பிகாஸ், 3 காத்தாஸ் பர் பிகா. எல்லா பிளான்டர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தே ஹாவ் டு கல்டிவேட் இண்டிகோ அப்படிங்கிறது தான் அந்த பிளான்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிளான்டேஷன் ஓனர்ஸ், அவங்க வந்து அதை கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுவும் எந்த இடத்துல எப்படி கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா, எங்கே வந்து அந்த கல்டிவேஷன் அதிகமாக இருக்குமோ, கல்டிவேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த சாயிலோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல இண்டிகோவை கல்டிவேட் பண்ண சொல்லி அவங்க வந்து வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ரொடக்ஷனோ அதுக்கு அவங்க வந்து காசு கொடுக்கறது இல்லை, பர் பிகாக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறாங்க. அப்போ பிகாக்குன்னா ஃபிக்ஸ்டு, எவ்வளோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி அவ்வளோ அந்த பிகாக்கு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க, விச் இஸ் ஆல்சோ லெஸ் அமௌண்ட். ஓகேங்களா. இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, தேவையான அந்த அரிசி அந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ், ஃபுட் கிராப்ஸோடைய கல்டிவேஷன் வந்து பாதிக்கப்படுது. ஓகே. ஸோ ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ஃபுட் இன்ஃப்ளேஷனும் ரைஸ் ஆகுது, ஃபுட்டுக்கான அந்த ஃபுட்டு வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் ஃபெமைன், பஞ்சம், பட்னி, ஸோ டயர் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க இன் சம்பாரனில். அப்போ இந்த சுச்சுவேஷனில் காந்தியை ஒரு காங்கிரஸ்மேன், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காந்தியை கூப்பிடுறாரு. நீங்கள் வாங்க வந்து இதுங்க பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படின்ட்டு. அதனால் அவரோட அழைப்பை ஏற்று காந்தியும் போகிறாரு. போய் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத காந்தி புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த பார்க்கவே ஃபஸ்ட்டு வந்து அதிகாரிகள் விடலை. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திக்கு ஃபஸ்ட்டு அந்த சம்பாரனில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து தடை போடுறாரு, நீங்கள் வந்து போகக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது, வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் வருவேன், நீ வேணா நான் அரெஸ்ட் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அப்போ இந்தியாவில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து சிவில் டிசோபீடியன்ட் பண்ணது ரீஜனல் லெவலில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாரனில் தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து அதிகாரிகள் விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறமா வந்து காந்தி வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷனில் காந்தியை வந்து மெம்பர் ஆக்குறாங்க. அந்த காந்தியை மெம்பர் ஆக்கினோடனே கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ரெக்கமெண்டேஷனில் இந்த தின்காத்தியா சிஸ்டமை கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விக்ட்ரி ஃபார் காந்தி. ஓகே, இன் இந்தியா. செகண்ட் அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக். அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக்கில் 1917 there is a situation. இந்த 1917 என்ன சுச்சுவேஷன் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் அ வார் பீரியட், இன்டர்வார் பீரியடில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயம் இது. 1914 ஆரம்பிக்கிற வார் 1918 தான் முடியுது. அப்போ 1917 என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் வார் there is price ரைஸ். இந்த ப்ரைஸ் ரைஸை வந்து அந்த இவங்க மில் ஓனர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஏன்னா வந்து இங்கேருந்து வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்மளால் வந்து ஏற்றுமதி பண்ண முடியுது. வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சிருவாங்க, ஜீரோ பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளால் வந்து பண்ண முடியாது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதே சமயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ கோஇன்சிடென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேகும் வந்துடுது. இந்த பிளேக் அகமதாபாத்லேயும் வருது, கேடாலையும் வருது. ரெண்டுமே இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ரீசன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன், பிளேக் வந்து ஒரு காமன் ரீசன். அப்போ பிளேக் வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மறுபடியும் அர்பன் ஏரியாஸ்லேருந்து ரூரல் ஏரியாஸுக்கே மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள மறுபடியும் ஆக்டிவாக வச்சுருக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய சம்பளத்தில் 75% வரைக்கும் போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. 1918 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. அப்போ இவங்களும் வந்து இந்த போனஸை கட் பண்ணிடுறாங்க. அப்போ கட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க வந்து ப்ரைஸ் ரைஸ், இந்த வார்னால வந்து ப்ரைஸ் ரைஸ் அப்படியே தான் இருக்குது. இவங்க கொடுக்குற சம்பளமும் ரொம்ப கம்மி தான். போனஸ்னால தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த போனஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ரைஸ் ரைஸ் வேறு அதிகமாகிடுச்சு, சம்பளமும் கம்மி. அதனால் அந்த போனஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த போராட்டம் பண்ணும் பொழுது காந்தி வந்து வராரு. காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 February he is giving some drafting some conditions. மில் ஓனர்ஸுக்கு சில கண்டிஷன்ஸை வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 35% அவர் போனஸ் கேட்கல, 35% வந்து ப்ரைஸ் வேஜ் ஹைக் கேட்குறாரு. 35% வேஜ் ஹைக் 35% வேஜ் ஹைக் கேட்குறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வாரத்தில் வீக்லி ஒரு லீவ் கேட்குறாரு. 8 ஹவர்ஸ் தான் வேலை செய்யணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா இப்போ இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே 12 to 13 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க. 70 ஹவர்ஸ் பர் வீக் வேலை செய்கிறவங்க, பர் மந்த் வேலை செய்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தான் சம்பளம் வருது, ஒரு 5 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்டிஷன்ஸை டிராஃப்ட் பண்ணி மில் ஓனர்ஸுக்கு கொடுக்குறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இஸ் லான்ச்சிங் ஹங்கர் ஸ்ட்ரைக். It is another important weapon of Gandhi in the arm of சத்தியாகிரகா. சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்ன சார், மறுபடியும் சொல்கிறீங்களே அப்படின்னா, ட்ரூத் நான் வைலன்ஸுக்காக போராடுறது. எப்படி போராடுறது அப்படின்னா, எதிரியோடைய கான்சியஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேள்விக்குள்ளாக்குறது, மாரல் டைலமாவை கேள்விக்குள்ளாக்குறது. எப்படி உள்ளாக்கணும் அப்படின்னா, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு. ஓகேங்களா? எப்படி வருத்திக்கணும்? கான்சியஸாக வருத்திக்கணும். ஸோ காந்தி இஸ் டிஃபைனிங் சத்தியாகிரகா ஆஸ் கான்சியஸ் சஃபரிங் மட்டும் கிடையாது. அன்கான்சியஸாக நம்ம வாழ்க்கையில் எப்போ பாரு சஃபரிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், சஃபரிங் ஆகிட்டே தான் இருப்போம். பட் கான்சியஸாக சஃபர் பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் சத்தியாகிரகா அப்படிங்கிறாரு காந்தி. அப்போ கான்சியஸாக இது பண்ணும்போது என்ன ஆகும்? இட் இஸ் நாட் அபவுட் வில்ஃபுல் சரண்டர் டு த வைலண்ட் எனிமி. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோலை ட்ரூத்துக்காகவும் நான் வைலன்ஸுக்காகவும் அர்ப்பணிக்கிறது. அப்போ எப்படி அர்ப்பணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? அப்போ காந்தியோடைய அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் லைக் பக்தி மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜைனிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா உள்வாங்கி அந்த சத்தியாகிரகத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ ஹங்கர் ஸ்ட்ரைக் கொண்டு வராரு. ஸோ இவரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில் ஓனர்ஸ் இறங்கி வராங்க. இதில் ஒன் ஆஃப் த மில் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாலால் சாராபாய் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா? அவர் வந்து காந்தியோட ஃப்ரெண்டு. அவங்களோட தங்கச்சி தான் வந்து அனுசயா சாராபாய். இவங்க ஒர்க்கர்ஸுக்கூட சேர்த்து வந்து போராடுறாங்க, காந்தியோட நின்று போராடுறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, இந்த இதுக்கு கொஞ்சம் இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது 35% வந்து காம்பன்சேஷன், ஒன் டைம் காம்பன்சேஷன் ஆகும். 20% ப்ரைஸ் ஹைக்கும் வேஜ் ஹைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நடக்குது. அதுக்கப்புறம் அந்த யூனியன் லீடர்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் இஸ் ஆல்சோ அ சக்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காந்திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ.
நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கேடா, கேடாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளேக் வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரைஸு, ட்ராட், இந்த 3 சுச்சுவேஷனும் கேடாவில் நடக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே சமயத்தில் டேக்ஸை வேற இவங்க ஏற்றி விட்டுறாங்க ரூரலில். அப்போ ப்ரைஸ் ஹைக்கு, டேக்ஸ் ரைஸு, பிளேகு, ட்ராட்டு, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களால திருப்பி வந்து அந்த ரெவென்யூவை வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ லோக்கல் லீடர்ஸ் ஆன மோகன்லால் பாண்டியா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் வந்து போடுறாரு கமிஷனர்கிட்ட. ஆனால் அவரோட பெட்டிஷன் வந்து மறுக்கப்படுது. அகெயின் வந்து காந்தி உள்ளே வராரு, காந்தியை கூப்பிட்றாங்க, காந்தி உள்ளே வராரு. காந்தியுமே வந்து அவரோட சத்தியாகிரகா சபா சார்பாக வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சத்தியாகிரகா சபா இது சார்பாக வந்து அவர் வந்து பெட்டிஷன் போடுறாரு. அதுவும் வந்து மறுக்கப்படுது. தென் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஸ் லான்ச்சிங் சத்தியாகிரகா. ஓகேங்களா. நான் கோஆப்ரேஷன் வந்து அவர் வந்து பண்ண சொல்கிறாரு. என்ன நான் கோஆப்ரேஷன் அப்படின்னா டேக்ஸை கொடுக்காதீங்கன்றார். தட்ஸ் ஆல். அதான் நான் கோஆப்ரேஷன். ஸோ கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் அந்த சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இறங்கி வந்து இவங்களுக்கு வந்து காந்தி வந்து எப்படியும் வைலண்ட்டில் ஈடுபட மாட்டாருங்கிறது காந்திக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட்டுமே வந்து டியர் நீட் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் காந்தி அண்ட் த அதர் லீடர்ஸ். ஏன்னா வந்து இன்னும் வார் ஓடிட்டு தான் இருக்குது, இன்னும் வார் முடியல. ஸோ அதனால் யாரால் கொடுக்க முடியுமோ, ரெவென்யூவை யாரால் கொடுக்க முடியுமோ அவங்க மட்டும் கொடுங்க, மற்றவங்களாம் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கன்ஃபஸ்கேட் பண்ண அந்த லேண்டை திருப்பி வந்து அந்த ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேடால நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ who among the following was the founder of Phoenix settlement? This is மகாத்மா காந்தி. ஓகேங்களா. அந்த எந்த டைமில் பண்ணுறாருன்னா 1904 வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. தேர் இஸ் அனதர் செட்டில்மெண்ட், டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து 1913 பண்ணுறாரு. ஓகேங்களா. who among the following was the author of காந்தி ஆஸ் மகாத்மா அப்படின்னா பி தான் ஆன்சர். இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின், இதில் எலிமினேஷனோ எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. மகாதேவ் தேசாய் வந்து காந்தியோட செக்ரட்டரியாக இருந்தவர். ஓகே. Which among the following statement about the Mahatma Gandhi Satyagraha is or are correct? It was during the course of the campaigns in South Africa against the racial discrimination that the Gandhi first applied Satyagraha. Correct. The two vital ingredients of Satyagraha were truth and non-violence. இதுவும் correct. Satyagrahi resist evil by suffering for himself and not inflicting suffering on the opponent. இதுவும் correct. In India, Satyagraha was first tried in Champaran. இதுவும் கரெக்ட். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், who among the following has authored the book Hind Swaraj, இந்தியா ஓம் ரூல்? ஓகேங்களா. காந்தி. The social ideals of Mahatma Gandhi were put up forth in the Hind Swarajல தான் அவர் வந்து சொல்கிறாரு. என்ன சத்தியாகிரகானா என்ன, அஹிம்சானா என்ன, நான் வயலன்னா என்ன, ட்ரூத்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன்லாம் அவரோட டெஃபினிஷனை அவர் கொடுக்குறாரு. Where and when did Gandhi first use his method of hunger strike to achieve his desired goal? அப்படின்னா it is in Ahmedabad mill strike. ஓகேங்களா. 1918 தான் அவர் பண்ணுறாரு அதை ஃபர்ஸ்ட். The famous statement the weak can never forgive, forgiveness is the attribute of the strong அப்படிங்கிறது வந்து காந்தி தான் மறுபடியும் சொல்கிறாரு. ஓகேங்களா. In India, the first major public appearance of Mahatma Gandhi எங்க அப்படின்னா inauguration of Banaras Hindu University 1916. Where did the Gandhiji put his first major public? Again கேட்டிருக்காங்க, Banaras Hindu University. Okay. Next, arrange the following events chronologically arrange பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Formation of சத்யாகிரகா சபா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், சம்பாரன், அப்புறம் வந்து கேடா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து சம்பாரன் வரும். ஓகேங்களா. 2 தான் ஃபஸ்ட்டு வரும், 1. அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் சத்யாகிரகா சபா, அதுக்கப்புறம் கேடா. ஓகே. நெக்ஸ்ட்டு, மேட்ச் த பர்சன்ஸ் அண்ட் மூமெண்ட்.
மேட்ச் த பர்சன்ஸ் அண்ட் மூமெண்ட். ராஜ்குமார் சுக்லா வந்து 4 வரும். ஏ இஸ் 4. ஓகேங்களா. அம்பாலால் சாராபாய் அது வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இந்துலால் யாக்னிக், ஓகே, இந்துலால் யாக்னிக் கேடா. அதுக்கப்புறம் டி வல்லபாய் பட்டேல் வந்து பர்தோலி சத்தியாகிரகா. ஓகேங்களா. கேடா 3. ஓகே. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பர்சியூட் மகாத்மா காந்தி டு கம் சம்பாரன் டு இன்வெஸ்டிகேட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பெசன்ஸ் அப்படிங்கிறது தப்பு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லை, ஹீ பிகேம் ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் டியூரிங் த சம்பாரன் மூமெண்ட். ஓகேங்களா. ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருப்லானி இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோவர்ஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா. ராஜ்குமார் சுக்லா தான் பர்சுவேட் பண்ணுறாரு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆச்சாரியா ஜேபி கிருப்லானி வாஸ் ஒன் ஆஃப் த மகாத்மா காந்திஸ் கொலீக்ஸ் டியூரிங் த சர்பாரன் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. Which one of the following is very significant aspect of the Champaran Satyagraha? Active all India participation of இங்க இந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இது வந்து ஒரு ரீஜனல் மூவ்மெண்ட். அப்புறம் எப்படி ஆக்டிவ் ஆல் இண்டியாவாக மாறும்? ஓகேங்களா. அங்கேயே நீங்கள் இதை எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆல் இண்டியா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லாயர் ஸ்டூடெண்ட்ஸ் விமன் இன் நேஷனல் மூவ்மெண்ட் இது வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் நடந்த விஷயம். ஓகேங்களா. ஸோ யூ கேன் எலிமினேட் திஸ். ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் தலித் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா எந்த மூமெண்ட் யாரை பாதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க சேர்றாங்களா மாட்டாங்களான்றது தெரியும். இங்கே வந்து தலித் அண்ட் ட்ரைபல்ஸை வந்து பாதிக்கல சம்பாரனில், அப்போ அவங்க வந்து கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஜாயினிங் ஆஃப் பெசன்ட் அன்ரெஸ்ட் டு த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், டிராஸ்டிக் டிக்ரீஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டிராஸ்டிக், எக்ஸ்க்ளூசிவ்லி, அதுக்கப்புறமா வந்து பர்சன்டேஜ், ப்ரொபோர்ஷனேட் இப்படிலாம் வருது இல்லை. இந்த மாதிரி வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்ஃபார்மாக தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இங்கே ட்ராப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இந்த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ் அண்டு கமர்ஷியல் டிக்ரீஸ் இந்த கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படிங்கிறதும் தப்பு. டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகுதுன்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் சி. What was the reason for the Mahatma Gandhi to organize a satyagraha on behalf of the peasant of Keda? The administration did not suspend the land revenue collection in spite of the drought. Correct. The administration proposed the introduction of the permanent settlement in Gujarat. Thappu. 1 only is the correct answer. Mahatma Gandhi said that some of his deepest convictions were reflected in the book titled Unto This Last. John Ruskin எழுதுனது. ஓகேங்களா. அந்த புக் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இஸ் லைஃப். வாட் வாஸ் த மெசேஜ் ஃப்ரம் த புக் அப்படின்னா, த குட் ஆஃப் த இண்டிவிஜுவல் கண்டெயின் இன் குட் ஆஃப் த ஆல் அப்படிங்கிறது அந்த மெசேஜ். ஓகே. தென் ஜேர்னல் புக், அதுக்கப்புறம் ஆத்தர் எடிஷன் அப்படின்னா வந்தே மாதரம் இஸ் அரவிந்தோ கோஷ் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து நியூ இண்டியா இஸ் பிபின் சந்திரபால். இந்தியா டுடே இஸ் ஆர்பி தத். யங் இண்டியா மகாத்மா காந்தி. ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நம்ம அடுத்த ஃபேஸ் காந்தியன் ஃபேஸுக்கு நம்ம போயிடலாம். அப்போது ஆல் இண்டியா இப்போ வந்து ரீஜனல் லெவலில் வந்து நிறைய மூமெண்ட்ஸை வந்து லான்ச் பண்ணுறாரு. சத்தியாகிரகாவை மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட இன்டியூஸ் பண்ணுறாரு, ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் இந்தியன் மாசஸாக வந்து காந்திஜி மாறுறாரு. ஓகேங்களா. அப்போது இப்போ அடுத்த கட்டமான அந்த ஸ்வராஜை நோக்கி அவருடைய பயணம் தொடங்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் அப்படிங்கிறது இட் இஸ் செல்ஃப் ரூல். ஓகேங்களா. செல்ஃப் ரூல், அதுக்கப்புறம் ஓம் ரூல். இந்த ஓம் ரூலை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்இல்யூஷன்மெண்ட், அப்படி இல்லைனா வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த லான்ச் ஆஃப் த ஆக்ட். மாண்டிகோ அண்ட் செம்ஸ்ஃபோல்டு ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்டில் யாருக்குமே வந்து பெருசாக வந்து விருப்பம் இல்லாமல் இருக்குது. செகண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரவுலட் ஆக்ட் வேறு ஒன்று போடுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. டியூரிங் த டைம் வார் பீரியட் பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த
திங்கிங் தட் பிரிட்டிஷ் வில் ரிட்டர்ன் அஸ் வித் செல்ஃப் ரூல். செல்ஃப் ரூலை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டியூரிங் த ஹோம் ரூல் மூமெண்ட் செம்ஸ்ஃபோல்டு வேற வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, படிப்படியாக உங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வாக்கு. ஸோ இதனால் வந்து ஹோப்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. இந்த ரிஃபார்ம்ஸில் நிறைய ஹோம் ரூலே கொடுத்துருவாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதனால் ஒரு அந்த ரிஃபார்ம் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அந்த 1919 ரிஃபார்ம்ஸில் ஒரு பெரிய ஏமாற்றம். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எக்கனாமிக் காஸ், பொலிட்டிக்கலாக வந்து ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரவுலட் ஆக்ட். நம்மக்கிட்ட பொலிட்டிக்கல் பவரை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் பண்ணிக்குது அப்படின்னு நினைக்கும்போது லீடர்ஸுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம், அதிர்ச்சி, ஆத்திரம். ஓகேங்களா? ஸோ ரவுலட் ஆக்ட். ஸோ அதை எதிர்த்து நடக்கக்கூடிய வைலன்ஸ், ப்ரொட்டஸ்ட், அதனால் கவர்மெண்ட் ரிட்டாலியேட் பண்ணி அதனால் நடந்த மேசக்கர். அதுக்கப்புறம் இது வேர்ல்டு வார் 1க்கு எண்டிங்கில் டர்க்கியில் நடந்த ஒரு விஷயம், கிலாஃபட். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கல்மினேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட இனிமேல் நம்ம கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நடந்த ஒரு போராட்டம். ஸோ இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் இந்த எரால வித் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் 1919 till 1922-26. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நடந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் டு நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற இந்த பார்ட். ஸோ இதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ who was the Viceroy of India when the Rowlatt Act was passed? ஓகே, ஸோ வைஸ்ராய் யார் எந்தெந்த டைமில், இம்பார்ட்டண்ட்டான டைமில் யார் வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ரவுலட் ஆக்டுடைய எய்ம் என்ன? ஓகேங்களா? ரவுலட் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது, யார் இருந்தாங்க, அதோட எய்ம் என்ன, ரவுலட் சத்தியாகிரகா உடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த ரவுலட் ஆக்ட் வந்து எந்த கமிட்டி பேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் காந்திஜி அதை எப்படி போராடினாரு, எப்படி பார்த்தாரு. ஓகேங்களா? சைமன் கமிஷனும் ரவுலட் ஆக்டும் வந்து ஒன்றா வந்துதா, கோயின்சைடடா அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம். இது பேசிக்கலாக என்னென்னா டைம் லைன், குரோனாலஜி தான் மறுபடியும். ஓகேங்களா? குரோனாலஜி தெரிஞ்சால் இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் அமங் த ஃபாலோயிங் ப்ராம்ப்டட் ரவீந்திரநாத் தாகூர் டு சரண்டர்? எந்த ஈவெண்ட் வந்து அவருடைய நைட்ஹுட்டை சரண்டர் பண்ண வச்சுது? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் ஆர் கமிட்டி, ஜாலியன்வாலாபாக் மேசக்கருக்கு எந்த கமிட்டி போடப்பட்டது? ஓகேங்களா? அப்புறம் ஸ்வராஜ் சபா வந்து ஃபாலோயிங் சேஞ்ச் இட்ஸ் நேம் டு ஸ்வராஜ் சபா. ஸ்வராஜ் சபா வந்து எப்போ வந்து அந்த பேர் வந்து மாற்றப்பட்டது? ஓகே. நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த கிலாஃபட் மூமெண்ட்? கிலாஃபட் மூமெண்ட் வந்து கரெக்ட், எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கரெக்ட், நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எது தப்புன்னு கேட்குறாங்க. அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிலாஃபத் மூமெண்ட் அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட லீடர்ஸ் யாருன்னு தெரியணும், அதோட எய்ம் என்னன்றது தெரியணும், அது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட்டு த லான்ச் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதோட குரோனாலஜி, இந்த மறுபடியும் குரோனாலஜி கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் அந்த ஈவெண்ட், அந்த டைம் லைன் அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு ஓவராலாக கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அ டிமாண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி டு த கவர்மெண்ட் ஆஸ் அ கண்டிஷன் ஆஃப் த செட்டில்மெண்ட் பிஃபோர் இ லான்ச்டு? ஒரு கண்டிஷனாக என்ன வைக்கல மகாத்மா காந்தி, கண்டிஷனாக என்ன வைக்கல? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் போட்டார். இதனால தான் நான் லான்ச் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் கண்டிஷன்ஸ், இதனால் நான் லான்ச் பண்ணுறேன். அப்படி என்ன போடலை, எந்த கண்டிஷன் இதில் இல்லைங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோடைய அந்த செயல் திட்டம் என்ன, ஆக்ட், த பார்ட் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீச்சர்ஸ், அதே தான் ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. நாட் அ ஃபீச்சர், இப்போ ஃபீச்சர் தெரிஞ்சால் அதை எலிமினேட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் பார்ட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ஸோ பார்ட் ஆஃப் ஆக்ஷன் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே அகெயின் அபவுட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேங்களா? இதுதான் கேட்க முடியும், ஏன்னா வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இது ரீசெண்டாக 2025 கேட்ட யூபிஎஸ்சியோட கொஸ்டின்.
ஸோ இதையும் பாருங்கள், அதோடைய ஒன் ஆஃப் த ஃபீச்சர் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் லீகல் டிஃபென்ஸ் யார் பண்ணது சௌரி சௌரா இன்சிடெண்ட்டில்? சௌரி சௌராங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்சிடெண்ட்டு, அதை நம்ம பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதோடைய லீகல் டிஃபென்ஸ் யார் பண்ணால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கப்புறம் மதன் மோகன் மால்வியாவுடைய அவருடைய டைம்லைன். அதுக்கப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து அப்புறமா வந்து வித்ட்ரா பண்ணுறாரு காந்தி. எந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட்டில் தான் வித்ட்ரா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸோடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த குரூப்ஸ்? அந்த குரூப் வந்து ரெண்டாக பிரியுது. அப்போ அந்த ரெண்டாக பிரியறதுல யார் இருக்கிறது யார் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சால் we can answer this questions. ஓகேங்களா? ஸோ with respect to it, now we will start to the road to non-cooperation. Okay. So again a timeline. 1919. இந்த 1919 நமக்கு ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து மாண்டிகோ அண்ட் செம்ஸ்ஃபால்டு ரிஃபார்ம்ஸ், அது வெளில வருது. செகண்டு ரவுலட் ஆக்ட் வெளில வருது. இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னா சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவரால் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படுது. சிட்னி ரவுலட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, is recommending the government to have the power to arrest any person without trial. Any person without trial, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ this practically caused the suspension of habeas corpus, which is the fountain head of human rights அப்படின்னு கருதப்படக்கூடிய, fountain head of human rights கருதப்படக்கூடிய அந்த ஒரு ஹேபியஸ் கார்பஸ். ஓகேங்களா? அந்த ஹேபியஸ் கார்பஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டாக வந்து இது அமையுது. ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கான ஒரு புள்ளியாக வந்து இந்த ரவுலட் ஆக்ட் வந்து பார்க்கப்படுது. அப்போ ஆல்ரெடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டிகோ செம்ஸ்ஃபால்டு ரிஃபார்ம்ஸில் போதுமான பொலிட்டிக்கல் பவர் இல்லை, ஸ்வராஜ் கிடைக்கல, ஹோம் ரூல் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் வந்து மக்கள் இருக்காங்க. இதோடு சேர்ந்து அவங்களுக்கான அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸு இன்னும் வந்து எடுக்கப்படுது. எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது வந்து எக்ஸ்ப்ரெஷன், ரைட் டு எக்ஸ்ப்ரெஷனோ, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸோ, அதுக்கப்புறமா வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கலங்கிற அந்த விரக்தி இருக்குது. இந்த விரக்தியோடு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்னு வந்து காந்தி வந்து அப்போ லான்ச் பண்ணுறாரு. எப்போ லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா 6th ஏப்ரல் ரவுலட் சத்தியாகிரகாவை லான்ச் பண்ணுறாரு 1919. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரியான இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான டேட்டா அப்படின்னா, யூ கேன் வாட் டு சே ரிமெம்பர் வித் சூஸிங் த ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன ஈவெண்ட்டு? 1930 ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதுதான் வந்து தண்டி மார்ச். அப்போ தண்டிக்கு எப்போ வந்து அவர் சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பித்து தண்டிக்கு எப்போ போய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6th ஏப்ரலில் தான் போய் சேர்றாரு. அதே 6th ஏப்ரலில் தான் ரவுலட் ஆக்டும் வந்து லான்ச் பண்ணப்படுது 11 வருஷம் முன்னாடி. ரவுலட் சத்தியாகிரகாவும் லான்ச் பண்ணப்படுது 11 வருஷம் முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட்டை வச்சு இன்னொரு ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா? இது ஒரு டெக்னிக். ஓகேங்களா? அப்போ ரவுலட் ஆக்ட் வந்து காந்திஜி அவர்களால் வந்து லான்ச் பண்ணப்படுது சத்தியாகிரகா. அந்த சத்தியாகிரகா வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக அவர் நினச்சா மாதிரி போகலை. ஏன்னா வந்து வைலண்ட்டான ஒரு டேர்னாக எடுக்குது. ஏன்னா மக்களுக்கு இன்னும் அந்த சத்தியாகிரகனா என்னன்னு புரியலை, நான் வைலன்ஸ்னால் அது மேலே நம்பிக்கை வரல, ட்ரூத் நான் வைலன்ஸ்னு ஏதோ புரியாத பாஷையில் பேசுகிறாருங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலவரங்கள் உண்டாகுது. வைலண்ட் ஆக்டாக வந்து இந்த இது வந்து மாறுது. ஓகேங்களா?
இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா லாகூரில் நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க, அவங்க மேலே வந்து தடியடிகள் நடத்தப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அம்ரித்சரில் நடக்குது. அம்ரித்சரில் இந்த பிரச்சனை வந்து வெடிக்குது. ஓகேங்களா? இந்த பிரச்சனை வெடிக்குது அப்படின்னும் பொழுது இதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்குது. இந்த காரணம் எல்லாமே உண்டு. ரிஃபார்ம்ஸ் இல்லை, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதோடு சேர்ந்து லோக்கல் பிரச்சனைகளும் இதில் ஆட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன இதில் பார்க்கும்போது அந்த கதாரிட்ஸ் மூமெண்ட் இருக்குல்ல, அதனால் வந்து பஞ்சாபில் ஆல்ரெடி பயங்கரமான ஒரு வெறுப்பு ஆங்கிலேயர்கள் மேலே இருக்குது. அதோடு சேர்த்து லீடர்ஸ், லோக்கல் லீடர்ஸ் லைக் சத்யபால், அதுக்கப்புறமா வந்து சைஃபுதீன் கிச்லு, இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த கொதிநிலையும் இருக்குது. ப்ளஸ் வந்து காந்தியை வந்து அம்ரிஸ்டருக்கு வந்து உள்ளே விடலை, வந்தார் ஆனால் வந்து அவரை இங்கே விடலை அப்படிங்கிற அந்த கோபமும் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு கார்டன், பாக்னா கார்டன் அர்த்தம், ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற அந்த கார்டனில் அவங்க வந்து ஒரு போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு பப்ளிக் மீட்டிங்கை வந்து சில பேர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஏற்பாடோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயின்சைடிங் வித் த டே ஆஃப் 13th April, விச் இஸ் பைஷாக்கி. பைஷாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? இந்த லோக்கல் ஷவர் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இந்த ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, மேங்கோ ஷவர். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஷவர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா? அந்த இதில் பஞ்சாப்லேயும் வந்து பைஷாக்கி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த பைஷாக்கி தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர் ரிலேட்டிங் டு த ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்டர் ரிலேட்டிங் டு த சப்ஜெக்ட்ஸ். ஜாகிரஃபி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட இந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை பைஷாக்கி எது, லோக்கல் ஷவர்ஸ் எந்த டைமுன்னு தெரிஞ்சதுனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இது 13th April என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் இருந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து இருக்கும் பொழுது இதுக்கு முந்தின ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் மார்ஷல் லா போடப்படுது. மார்ஷல் லா. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் கூடக்கூடாது ஒரே இடத்துல. அப்போ ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து ஒரு லெசனாக வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பீஸ்ஃபுல்லாக இருந்த மக்கள் கூடின அந்த கேலரியில், அந்த ஜாலியன் வாலாபாக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாலாப்புறமும் வந்து செவுறு தான் இருக்கும், பெரிய பெரிய செவுறு. இங்கே ஒரு கார்னரில் ஒரு கிணறு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சைடில் தான் என்ட்ரன்ஸே இருக்கும், அதுவும் குறுகலான என்ட்ரன்ஸு. அதையும் வந்து அவரோட பெட்டாலியன் போல் இங்கே வந்து போட்டு மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அன்ஆர்ம்டு க்ரௌடை பார்த்து எஸ்கவேட் பண்ண வழியே கொடுக்காம, நேரமும் கொடுக்காம, எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாமல் he is firing the crowd. ஓகேங்களா? திஸ் மேசக்கர் இஸ் கால்ட் அஸ் ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். இந்த மேசக்கர் April 13th 1919 நடக்குது. ஸோ இதை எதிர்த்து தான் என்ன ஆகுது அப்படின்னு, இட் எக்ஸ்போஸ்டு த பெனவலண்ட் மாஸ்க் ஆஃப் த பிரிட்டிஷ். ஓகேங்களா? இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. காந்தி அவரோட வேதனையை தெரிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட 300 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவரோட நைட்ஹுட்டை வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த மேசக்கருக்கு எதிராக தான் வந்து அவரோட நைட்ஹுட்டை அவர் வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு விசாரணையாக வந்து ஒரு கமிஷன் அறிவிக்கிறாங்க, அண்டர் கமிஷன். அந்த கமிஷனையும் சரி, அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயும் சரி, டயருக்கு எதிராக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் சேர்ந்துருது. ஓகேங்களா? இதோடு சேர்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1, அலைஸுக்கு எதிரான டீமில் வந்து டர்க்கியும் இருக்குது. ஓகேங்களா? அந்த டைமில் வந்தது ஆட்டோமன் எம்பையர் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்குது, ஆட்டோமன் எம்பையர். இந்த ஆட்டோமன் எம்பையரில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீஃபா சிஸ்டம் ஒன்று இருக்குது. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் த கிங் ஆஸ் வெல் அஸ் ஈஸ் த
ரிலீஜியஸ் ஹெட் ஆஃப் த முஸ்லிம்ஸ். ஓகேங்களா, முஸ்லீம் வேர்ல்டோடைய ரிலீஜியஸ் ஹெட்டாகவும் இருக்கார். அப்போ இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகிறாங்க. நம்மளுடைய ரிலீஜியஸ் ஹெட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கோ இல்லைனா வந்து அவரை வந்து ஒரு அவமதிப்புக்கோ வந்து ஏற்படுத்திடக்கூடாது, உள்ளாக்கிடக்கூடாது அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. ஸோ இதுக்கு எதிரான இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டு இந்தியாலையும் எதிரொலிக்குது. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிலாஃபட் மூமெண்ட். அப்போ அவருக்கு வந்து ஒரு லீனியண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமன் எம்பையரில் எந்த ஒரு இதுவையும் வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கிலாஃபட் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து இங்கேயும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது எல்லாம் சேருது. இதோட காந்தியோடைய ஸ்வராஜ் அப்படிங்கிற அந்த விஷயமும் சேருது. ஓகேங்களா, அப்போ என்னென்னத்துக்காக வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா, பஞ்சாப் ராங்ஸ் அண்ட் ஜாலியன் வாலாபாக் மேசக்கருக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். செகண்டு, கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபட் அந்த கொஷின் அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து லீனியன்ட் காட்டணும். கிலாஃபட்டுக்கு வந்து கலீஃபாவுக்கு வந்து லீனியன்சி காட்டணும் டர்க்கியில். ஓகேங்களா, தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ், அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ், ஹோம் ரூல் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கல, கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஹோம் ரூலை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஐ வில் லான்ச் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் இன் த நெக்ஸ்ட் இயர் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் பஞ்சாப் ராங் டூயிங்ஸ், கிலாஃபத் கொஷின், தென் ஸ்வராஜ் வித்தின் 1 இயர், இந்த 3 விஷயத்துக்காக தான் நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் லான்ச் பண்ணப்படுது. நான் கோஆப்ரேஷன், இந்த நான் கோஆப்ரேஷனை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில இது இருக்குது. என்னென்னா 1 ஆகஸ்ட் 1920 காந்தி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி இஸ் இன்ட்ரடியூசிங் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இஸ் கோயிங் டு லான்ச் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படி சொல்கிறாரு 1 ஆகஸ்டில். இந்த 1 ஆகஸ்ட் இஸ் ஆல்சோ கோயின்சைடிங் வித் த டெத் ஆஃப் திலக். டியூரிங் த டெல்லி கான்ஃபரன்ஸில் கிலாஃபத் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, கிலாஃபத் மூமெண்ட் இருக்கிறவங்க, அவங்க தே ஹவ் லான்ச்டு திஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இன் ஆகஸ்ட் இட் செல்ஃப். ஆகஸ்ட்லேயே லான்ச் பண்ணிடுறாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. மறுபடியும் இன் ஸ்பெஷல் செஷன் போட்டு, ஸ்பெஷல் செக்ஷன் இன் நாக்பூரில் ஸ்பெஷல் செஷன் போட்டு காங்கிரஸ் இஸ் அப்ரூவிங் த லான்ச் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அண்டு இந்த ஒரிஜினல் செஷன் நடக்கும்ல, அந்த ஒரிஜினல் செஷனான கல்கத்தாலேயுமே வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபார்முலாக வந்து அப்ரூவல் பண்ணிடுறாங்க காங்கிரஸ் டு கண்டினியூ த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அப்போ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணணும்? 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் கோஆப்ரேஷனில் ரெஸ்ட்ரைனிங் ஆக்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ட் ஃபார் த பீப்புள். இந்த 2 விஷயமே நான் கோஆப்ரேஷன் தான். ஃபஸ்ட் அந்த ரெஸ்ட்ரைனிங் ஆக்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவிங் அவே த டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் given by the government. ஓகேங்களா, ஆனர்ஸு டைட்டில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் திருப்பி கொடுக்குறது. அதுக்கப்புறம் ரிசைனிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஜாப்ஸ்.
கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன்க்ளூடிங் military அண்ட் போலீஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பேன் ஆன் கவுன்சில் என்ட்ரி. கவுன்சில் என்ட்ரி பண்ணக்கூடாது, நாங்கள் வரமாட்டோம், உள்ளே வரமாட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் போகக்கூடாது, பேன் என்ட்ரி ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரைனிங் ஆக்ட். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங், காதி, ஸ்பின்னிங் வீல், வீவிங்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை வளர்க்குறது. அப்புறம் அகெயின்ஸ்டு அன்டச்சபிலிட்டி, அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக வந்து போராடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வயலன்ஸை பரப்புறது, நான் வயலன்ஸோட பிரின்சிபலை பரப்புறது. ஓகேங்களா. சோஷியல் ஈவில்ஸு, நான் வயலன்ஸோட பிரின்சிபல், அகெயின்ஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஆசிரமங்கள் அமைக்கிறது, ஆஷ்ரம்ஸ், டு ப்ரொபகேட் தீஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி லிவிங்ஸ் உடைய அந்த இதை வளர்க்குறது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக நடக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்போ இப்போ இந்த ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் கோர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினச்ச அந்த விஷயம் நடக்கலை. அப்போது காந்திஜி வாஸ் அபவுட் டு லான்ச் த சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கங்கே வைலண்ட் டேர்ன்ஸ் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோப்லா ரிபலியன், அதுக்கப்புறம் வேறு இடங்களில் வேறு வைலன்ஸ் நடக்குது. அது எல்லாத்தையுமே வந்து காந்தி வந்து சகிச்சுக்கிட்டே போகிறாரு. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி இஸ் டிசைடிங் எனஃப் இஸ் எனஃப், பிகாஸ் this is turning into a violent movement. For example, in the place called சௌரி சௌரா, கோரக்பூர் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வைலண்ட்டாக வந்து மக்கள் வந்து க்ரௌடு வந்து இருக்காங்க. இப்போ அந்த டைமில் வந்து போலீஸ் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. அந்த ஃபயர் பண்ண போலீஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அடைச்சி போலீஸுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து தீ வச்சு விட்டுறாங்க. இப்போ அந்த போலீஸ்லாம் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை காரணமாக காட்டி காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் சென்டிங் அ ஷாக் வேவ் டு ஆல் த லீடர்ஸ். ஓகேங்களா. கிலாஃபத் லீடர்ஸும் வந்து ஒரு இடத்துல வந்து பிட்ரே ஆகப்பட்டதாக நினச்சிக்கிறாங்க, காந்தி பிட்ரே பண்ணிட்டாரு நம்மளை அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து யூத்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களால வந்து காந்தியை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து இது நடக்கும்னாரு, ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய மொமெண்டமாக போய்கிட்டு இருக்கு. இந்த சைடில் ஜெயிலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் லைக் மோதிலால் நேருவாக இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், போஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியோட லீடர்ஷிப் மேலே வந்து ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புறாங்க, ரிசன்மெண்ட் ஆகுது. ஸோ பெரிய தப்பு பண்ணிட்டார் காந்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உடையில் ஐடியாலஜிக்கலாக வித்தின் த காங்கிரஸ் 2 குரூப்பாக வந்து எமர்ஜ் ஆகுறாங்க. ஒன்று வந்து ப்ரோ சேஞ்சஸ், இன்னொன்று நோ சேஞ்சஸ். ஓகேங்களா. நோ சேஞ்சஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் ஆன் த ஆஃப் காந்தி. நோ சேஞ்சஸ், சேஞ்ச் பண்ணாமல் இப்படியே இந்த வேலையை பார்த்துட்டே இருப்போம் நம்ம அப்படின்ட்டு. ப்ரோ சேஞ்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலம் மாறிடுச்சு, இன்னும் நம்ம வந்து பழைய பஞ்சாங்கத்தையே வந்து உருட்டிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go to கவுன்சில் என்ட்ரிக்கு ஆதரவாக இருக்காங்க. ஓகேங்களா. அவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ சேஞ்சர்ஸ், கவுன்சில் என்ட்ரிக்கு ஆதரவானவங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு அவங்களுடைய தலைமையில் ப்ரோ சேஞ்சஸ் வேலை செய்கிறாங்க. இந்த சைடில் வந்து ராஜகோபாலாச்சாரி, ராஜேந்திர பிரசாத், அப்புறம் இவர் வல்லபாய் பட்டேல், அவருடைய பிரதரான வித்தல்பாய் பட்டேல் இந்த சைடில் இருக்கார், வல்லபாய் பட்டேல் அந்த சைடில் இருக்கார். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரியுது. அதுக்கப்புறம் இதை டிசிஷன் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா வந்து ஐஎன்சி செஷனில் எடுக்கிறாங்க, கயா செஷன்.
கயா செஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர் தாஸ் தான் ஹெட் பண்ணுறாரு பிரசிடென்ட்ஷிப்பு. அவர் வந்து இந்த ப்ரப்போசலை மேற்கொள்கிறாரு, பிரசிடெண்ட் இது கவுன்சில் என்ட்ரிக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த தீர்மானம் நிராகரிக்கப்படுது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஏற்றுக்கொள்ளப்படலை, நிராகரிக்கப்படுது. பட் சைஸபிள் பாப்புலேஷன் வந்து இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு 800 பேர் வந்து இதுக்கு ஓட்டு பண்ணுறாங்க, ஒரு 1400 பேர் வந்து வேணான்றாங்க, கவுன்சில் என்ட்ரி வேணான்றாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு சைஸபிள் பாப்புலேஷன் நமக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனால பிரசிடென்ட்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுறாரு. சிஆர் தாஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணுறாரு வித்தின் த காங்கிரஸ் இட் செல்ஃப். அதுக்கு பேர் காங்கிரஸ் கிலாஃபத் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு அந்த பார்ட்டிக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1923 எலெக்ஷனில் வந்து அவர் பங்கேற்கிறார். ஓகேங்களா, பங்கேற்கிறாங்க. ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியட் தான், ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வருது. அதாவது வந்து 140 பேர் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் ப்ரொவின்ஷியல் கவுன்சில்லையும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ரோ சேஞ்சஸோடைய இது. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, உடல்நலத்தை காரணமாக காட்டி காந்தி வந்து ரிலீஸ் பண்ணப்படுறாரு. ரிலீஸ் பண்ணி காந்தி வந்து 1924 பெல்கமில் செஷனில் அவர் வந்து பிரசிடென்ட்ஷிப்பில் நடக்குது. காந்தியோட பிரசிடென்ட்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் செஷன் விச் ஹாஸ் பின் ப்ரிசைடட் பை காந்தி வாஸ் பெல்கம் செஷன். இந்த செஷனில் தான் காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் சேஞ்சஸுக்கும் நோ சேஞ்சஸுக்கும் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. ஓகேங்களா, பிரிஞ்சு போகாமல் காங்கிரஸ்க்குள்ளே இருந்தே ப்ரோ சேஞ்சஸ் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உடன்படிக்கைக்கு, காம்ப்ரமைஸுக்கு வந்து வராங்க. ஓகேங்களா, இந்த சூழ்நிலையில் 1925 சிஆர் தாஸ் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவரை வழிநடத்த வழி இல்லாமல், அந்த ப்ரோ சேஞ்சஸை வழிநடத்த தலைவர் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க ஒவ்வொரு முடிவை எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட கவுன்சில் என்ட்ரிக்கான எய்ம் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து இதோட பிரிட்டிஷோட வந்து பவரை சுவைக்கணுன்னோ, இல்லைனா வந்து ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை பல பதவிகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அந்த ஆசையில் வந்து அவங்க கவுன்சில் என்ட்ரிக்கு வேணும்னு சொல்லலை. தே வாண்ட் டு வேக், அதாவது வந்து உடைக்கணும். 1919 ஆக்டோடைய அந்த வாய்டை வந்து நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்படின்னாலே நம்ம அந்த கவுன்சில் என்ட்ரிக்கு போனால் தான் நம்மளால் சாத்தியமாகும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளை வித்தின் வி ஹாவ் டு டேக் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். அப்போது அதை வந்து அவங்க செய்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எய்ம், அந்த இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுது. ஏன்னா வித்தல்பாய் பட்டேலாக இருக்கட்டும், மோதிலால் நேருவாக இருக்கட்டும், சில பதவிகளை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்து உருவாகுது. என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஓவரால் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாலா லஜ்பத் ராயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதன் மோகன் மால்வியா இருக்கட்டும், எம்ஆர் ஜெய்கராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிவிஸ்டாக மாறுறாங்க. ஓகேங்களா, டு ரெஸ்பாண்ட் டு their ஹிந்து இன்ட்ரெஸ்ட். தே ஆர் சைடிங் வித் த கவர்மெண்ட்டோட சேர்ந்து சில பில்களை அவங்க பாஸ் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து இந்து இதுக்கு வந்து தோதா இருக்குது, நல்லது அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்படி அவங்க சைட் பண்ணிடுறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ரெஸ்பான்சிவிஸ்ட் செஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் எந்த ஒரு மேஜரான இது இல்லாதனால, ஒரு ஆல் இண்டியா மூமெண்ட் இல்லாதனால இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரெவல்யூஷனரி ஃபேஸ் 2 ஆரம்பிக்குது. ரெவல்யூஷனரி உடைய அந்த ஃபேஸஸ் ஆரம்பிக்குது. அந்த ஆல் இண்டியா ஸ்ட்ரகிளே புது லீடர்ஸ் வராங்கள்ல, அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த ரஷ்யன் ரெவல்யூஷன், லெஃப்டிஸ்ட் டேர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லீடர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட கம்யூனலிசமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. ஓகேங்களா, ஸோ இந்த சூழல் தான் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சைமன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் ஒருத்தர் வராரு. சைமன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போடுறாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் ரோட் டு சிவில் டிசோபீடியன்ட்ல பார்ப்போம். இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஓகே. Who was the Viceroy of India when the Rowlatt Act was passed?
அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செம்ஸ்ஃபோர்ட். ரவுலட் ஆக்ட் எய்ம்ட் அட் என்ன அப்படின்னா imprisonment without trial and summary procedures for trial. Rowlatt with reference to Rowlatt Satyagraha, which of the following statement is or are correct? The Rowlatt Act was based on the recommendation of Sedation Committee. In Rowlatt Satyagraha, Gandhiji tried to utilize the Home Rule League. Utilize the, okayங்களா, correct. The demonstration against the arrival of the Simon Commission coincided with the Rowlatt Satyagraha. இது தப்பு. ஏன்னா சைமன் கமிஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927ல், ரவுலட் சத்தியாகிரகா 1919ல். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். அப்போ 1-3 எலிமினேட் பண்ணிடலாம், மற்ற ரெண்டும் கரெக்டு. ஸோ பி இஸ் த ஆன்சர். Which one of the following prompted Rabindranath Tagore to surrender his title, sir? Knighthood இது knighthood surrender sir அப்படிங்கிறதெல்லாம் knighthood கொடுக்குறவங்களுக்கு தான் சார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ to protest against the massacre at the Jallianwala Bagh and the imposition of martial law. Which one of the following commissions appointed to investigate the massacre of Jallianwala Bagh? அது ஹண்டர் கமிஷன். ஓகேங்களா? வெல்பி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹாவ் என்கொயரி அபவுட் த எக்ஸ்பெண்டிச்சர் கமிஷன். ஓகேங்களா? அது வந்து 1890ஸ்லேயே வந்து வந்த கமிஷன். சைமன் கமிஷன் 1927ல் வந்த கமிஷன். அதுக்கப்புறம் பட்லர் கமிஷன் அப்படிங்கிறது வந்து with respect to exploring the relationship between the princely states and the government of India. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஃபாலோயிங் சேஞ்ச்டு இட்ஸ் நேம் டு ஸ்வராஜ்ய சபா. ஸ்வராஜ்ய சபா அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா ஹோம் ரூல் மூமெண்ட் தான் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஓகேங்களா? Which one of the following statement about the Khilafat movement is not correct ன்னு கேட்குறாங்க. Movement demanded that the Khalifa must retain control over Muslim holy places. அவருக்கு வந்து லீனியன்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு தான் அவங்க கேட்டாங்க. ஹோலி பிளேசஸ் எல்லாத்துலேயும் அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்கணும்னு அவங்களால கேட்க முடியாது. ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் கரெக்ட். மற்றதையும் ஆனால் பார்த்துருங்க. ரேடிக்கல் லைன் இன் த கிலாஃபத் மூமெண்ட் வாஸ் ரெப்ரசன்டட் பை த யங் லீடர்ஸ் லைக் முகமது அலி, சவுகத் அலி, அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இந்தியன் முஸ்லிம்ஸ் லீடர்ஸ் யூஸ்ட் த கிலாஃபட் இஷ்யூ ஆஸ் அ symbol that could unite the Muslim community in Indiaங்கிறதும் கரெக்ட். டெல்லி கான்ஃபரன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கிலாஃபத் கமிட்டி 1920 decided to launch the massive non-cooperation மூமெண்ட்டுங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா? ஏ தான் தப்பு. The launch of non-cooperation movement, All India Khilafat Conference in Delhi, passing of Rowlatt Act, Jallianwala Bagh incident. Rowlatt Act 3 தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் 4 வரணும். 1, 2, அப்புறம் 3, 4. ஓகேங்களா? அப்போ 3, 4, 2, 1 இதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். சாரி, த்ரீ 4, 2, 1 வரணும். அதுக்கான ஆப்ஷன் இங்கே இல்லை. ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் டிமாண்ட் ஆஃப் demand of Mahatma Gandhi to the government of India as a condition of settlement before the launch of non-cooperation movement. அதோட டிமாண்ட் என்ன டிமாண்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. withdrawal of the Rowlatt Act, regret for the massacre, அதுக்கப்புறம் lenient towards Delhi, Khilafat issue, அது இல்லாமல் ஸ்வராஜ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஒரு டிமாண்டு. இது வந்து டிமாண்டு கிடையாது. டி இஸ் நாட் த ஆன்சர். ஸோ டி இஸ் த ஆன்சர். டி வந்து டிமாண்ட் கிடையாது, அதனால டி தான் ஆன்சர். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் வித் ரிகார்டிங் டு த நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். பைகாட் ஆஃப் த கோட்ஸ் அண்ட் ஃபாரின் க்ளோத்ஸ் இது இருக்குது. அதுக்கப்புறம் அப்சர்வன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் நான் வயலன்ஸு, ரிட்டென்ஷன் ஆஃப் த டைட்டில்ஸ். ரிட்டென்ஷன் ஆஃப் த டைட்டில்ஸ் இல்லை, இட்ஸ் நாட் ரிட்டென்ஷன், இட் இஸ் கிவிங் பேக் த டைட்டில்ஸ் அண்ட் ஆனர்ஸ். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் த செட்டிங் ஆஃப் த டிஸ்பியூட். இது கரெக்ட். இப்போ 1, 2 and 4, அப்போ only 3 is correct. Which one of the following is not the feature of non-cooperation movement? எது not the feature அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பைக்காட் கரெக்டு. மிடில் கிளாஸ்
middle class participated in very large numbers in the movement. It is marked by the uneven geographical spread. Along with non-cooperation, other Gandhian social reform movements like anti-liquor campaigns have achieved some success. Uneven geographical spread and has regional variation. கண்டிப்பாக இருந்திருக்கும். some success கண்டிப்பாக இருந்திருக்கும். பைக்காட் வந்து இன்டென்ஸாக இருந்திருக்கும். வெரி லார்ஜ் செக்ஷன் கலந்துருப்பாங்களான்னா கிடையாது. அப்போ this one is the correct answer. ஓகேங்களா, not the featureங்கிறது B தான் கரெக்டான ஆன்சர். Which one of the followings was not part of the action program? Not part of the action program. Again, the Congress organization to reach down the village and taluk level, boycott of the government affiliated schools, boycott, participation of the state Congress committee in the working of the state ஓட ஆஃபீஸோட சேர்த்து இவங்க எப்படி கலந்துருப்பாங்க. ஸோ இதுதான் தப்பு. சரண்டர் ஆஃப் த டைட்டில்ஸ் இது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, consider the following statements about the non-cooperation movement 1920. It included the surrender of titles and honors. Again, hand spinning, weaving இது encourage பண்ணாங்க. Untouchability has to given up. Panchayat has to be established. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கரெக்ட். Consider the following statement in respect to the non-cooperation movement. Congress declared the attainment of Swaraj of all legitimate and peaceful means. It is the first All India movement to be launched as an extra constitutional means. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸுக்குள்ளே ஃபைட் பண்ணல, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் மீன்ஸில், ஆனால் லெஜிட்டிமேட்டாக பீஸ்ஃபுல் மீன்ஸில் ஃபைட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பட் லெஜிட்டிமேட் அண்ட் பீஸ்ஃபுல். It was to be considered implemented in the stages with respect to civil disobedience and non-payment of taxes for the next stage. Only if Swaraj did not came within year. Abdina, yes, it is also correct. So both 1 and 2 is correct. Who provided legal defense to the people arrested aftermath of the Chauri Chaura incident? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த கேட்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜின்னா வந்து ஆக்சுவலாக இது காந்தியோட போக்கு பிடிக்காம நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வேணாம், கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே தான் நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே போனவங்களில், காந்தியோட இது பிடிக்காம வெளியே போனவங்களில் ஜின்னாவும் ஒருத்தர். யார் யாரெல்லாம் இப்போ வெளில போகிறாங்கன்னா, ஜின்னா போகிறாரு, ஆனி பெசன்ட் போகிறாங்க, ஓகேங்களா, அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்தியன் லிபரல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஜின்னாவும் போயிடுறாரு. அவர் வந்து லீகல் டிஃபென்ஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். சிஆர் தாஸாக இருக்கட்டும், இல்லை சைஃபுதீன் கிச்லுவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கிவிங் பேக் சரண்டரிங் their டைட்டில்ஸ் அண்ட் they are also giving what to say their court லாயர் பொசிஷன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னுறாங்க. அப்போ ப்ராக்டிஸிங்கை வந்து விட்டுடுறாங்க. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால எப்படி வந்து லீகல் டிஃபென்ஸ் பண்ணியிருக்க முடியும்? ஸோ த ஒன்லி பாசிபிள் ஆப்ஷன் இஸ் மதன் மோகன் மால்வியா அண்ட் கிருஷ்ணகாந்த். ஓகே, இப்படி த்ரூ எலிமினேஷன் யூ குட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த மாதிரியான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க, எங்கேயும் படிக்கவும் முடியாது. இதை படிக்கணும்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த பண்டிட் மதன் மோகன் மால்வியா. போர்டிங் ஹவுஸ், இந்து போர்டிங் ஹவுஸ் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, 1909 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. தென் த லீடர் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் லான்ச் பண்ணுறாரு. தென் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஃபேக்ஷன். ஓகேங்களா, ஸோ 3412 3412 is the answer. Which among the following was the primary aim of Swarajya Party? Swarajya Partyயோட primary aim என்ன அப்படின்னா, C is the answer, to wreck the scheme of reform by the policy of uniform, continuous, consistent obstruction பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். ஓகே,
obstruction politics. Who among the following was not part of the group of no changes? No changesல not part of the groupன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சில நேரம் வந்து படிக்கும்போதே வந்து குழம்பும் சில கொஸ்டின்ஸ்லாம். ஏன்னா நெகட்டிவ் டோன், நெகட்டிவோட நெகட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டோன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் படிக்கும்போதே பாசிட்டிவாக மாற்றி படிங்க. பார்ட் ஆஃப் ப்ரோ சேஞ்சர்ஸ் யாருன்னு பாருங்கள். ப்ரோ சேஞ்சரில் இவங்களில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு தான் இருக்கார். ஸோ தட் இஸ் த ஆன்சர். அதே தான் இங்கேயும் பார்ட் ஆஃப் ப்ரோ சேஞ்சர்ஸ். ப்ரோ சேஞ்சஸில் இங்கே யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தல்பாய் பட்டேல் தான் இருக்கார். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட் டு நான் சிவில் டிசொபீடியன்ட் மூமெண்ட். ஓகேங்களா? ரோட் டு சிவில் டிசொபீடியன்ட் மூமெண்ட் அண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் பற்றின கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து வந்து லாகூர் செஷனை பற்றின கேள்விகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில் டிசொபீடியன்ட் பற்றின கேள்விகள் இருக்குது. அப்புறம் ரவுண்ட் டேபிள்ஸ் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்புறம் காந்தி இர்வின் பேக்ட். இதுக்கு காங்கிரஸ் கலந்துக்கிட்டதுக்கான அச்சாரமாக இருந்த காந்தி இர்வின் பேக்டை பற்றின கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேள்விகள் தான் நம்ம இந்த செஷனில் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சைமன் கமிஷன் ஏன் வந்து அஜிடேட் பண்ணப்பட்டது, என்ன காரணத்தால் சைமன் கமிஷன் வேணான்னாங்க நம்ம ஆளுங்க. நெக்ஸ்ட்டு சைமன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன? இதுவும் சைமன் கமிஷன் வேணான்றது தான் நம்ம கேள்விப்பட்டோம். அவர் என்ன பண்ணார், அவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லி இது எந்த ரெவல்யூஷனரியோட ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி, எந்த ரெவல்யூஷனரியை வச்சு ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது சைமன் கமிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சைமன் கமிஷன் ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிகர். எதுக்கான ட்ரிகர் அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி என்ன பண்ணுதுன்னா அவங்களோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எய்ம் இஸ் டு மேக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பை இண்டியன்ஸ். அப்போது அதுக்கு ஒரு சவால் விடும் விதமாக தான் வந்து சைமன் கமிஷன் வந்து வருது. நம்மளை அசிங்கப்படுத்துகிற விதமாக வந்து அந்த சைமன் கமிஷன் வருது. அப்போ அதுக்கு ஒரு சவாலாக ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நேரு ரிப்போர்ட் வந்து அமைக்கப்படுது. அது எந்த சூழ்நிலையில் காலகட்டத்தில் அமைக்கப்படுது? ஓகேங்களா? அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன? ஓகேங்களா? அது என்ன சப்போர்ட் பண்ணுது, அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, நேரு ரிப்போர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து லாகூர் பூர்ண ஸ்வராஜ் அந்த இது வந்து ப்ரொக்ளமேஷன் எந்த செஷனில் வழங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு அதே லாகூர் செஷன்லேருந்தே ஒரு 3-4 கேள்விகள் வந்துச்சு. ஓகேங்களா? அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் லான்ச்சிங் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேங்களா? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அது ரீஜனல் லெவலில். அதுக்கப்புறம் அந்த டைமில் யார் வைஸ்ராயாக இருந்துச்சு. தென் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் அங்கமாக கேட்டிருக்காங்க. காந்தியோடைய இதில் நான் கோஆப்ரேஷன் சிவில் டிசொபீடியன்ட் மூமெண்ட் அதுக்கப்புறம் தண்டி மார்ச் எந்த இதில், அதுக்கப்புறம் தண்டி மார்ச்சை பற்றின சில ஃபேக்டில் என்ன ஃபேக்ட் வந்து தப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இதை சொல்லிவிட்டு இது எந்த டைமில் சொன்னது காந்தி. ஓகேங்களா? சிடிஷன் ஆஸ் பிகம் மை ரிலீஜன் அப்படின்னு எந்த டைமில் அவர் சொன்னார் அப்படிங்கிற அந்த கேள்வி. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு காந்தியோடைய ஒரு வாக்கியத்தை சொல்லி அது எந்த டைமில் சொல்லப்பட்டுச்சுங்கிற ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு ரீஜனல் லெவலில் ஒரு சில லீடர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான், அபுல் கஃபார் கான், அதுக்கப்புறமா வந்து ராணி கைடல்யூ, இவங்களை பற்றின சில கேள்விகள். ஓகேங்களா? ராணி கைடல்யூ பற்றி கேள்வி கேட்டதில்லை, அஃபார் கான் பற்றி கேட்டிருக்காங்க. காந்தி இர்வின் பேக்ட் இன்க்ளூடட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேங்களா? அப்போ காந்தி அண்டு இர்வினுடைய அந்த பேக்டை பற்றின கேள்விகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பற்றின கேள்விகள். அதில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே தான் நம்ம இப்போது ஒரு சேராக பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ என்னென்ன பார்க்க போகிறோன்னா சைமன் கமிஷன் பற்றி, நேரு ரிப்போர்ட் பற்றி, லாகூர் செஷன் பற்றி,
லான்ச் ஆஃப் சிவில் டிசபிலியன் மூமெண்ட் பற்றி, அண்ட் தென் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி. ஸோ இந்த 4 ஃபேக்டர் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கான ஃபேக்ட்டு ப்ளஸ் அதோடைய கொஸ்டின்ஸை நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ ரோட் டு நான் சிவில் டிசபிலியன் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we have to start from 1927, which is the arrival of Simon Commission. Arrival of Simon Commission. Simon Commission அரைவ் ஆகிறாரு 1927. அவர் 3 விஷயத்துக்காக நோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரைவ் ஆகிறாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதை மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு 1919. ஓகேங்களா? அதை வந்து நோட் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து எஜுகேஷன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஃபர்தர் ரிஃபார்ம்ஸுக்காக, இந்த 3த்துக்காக தான் வந்து சைமன் கமிஷன் வராங்க. இந்த சைமன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆல் ஒயிட் கமிஷன். ஆல் ஒயிட் கமிஷன், எஜுகேஷன், ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமா வந்து டு செக் த அதர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக, டு ரீஎக்ஸாமினேட். ஸோ இந்த ஆல் ஒயிட் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகுது. ஓகேங்களா? அப்போ நாங்கள் தகுதியே இல்லையா, எங்ககிட்ட யாருமே அப்பாயின்ட் பண்ணுற அளவுக்கு கூட இந்தியன்ஸுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிரிக்கன் ஹெட் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் நாட் கேப்பபிள் எனஃப் அப்படிங்கிறாரு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1928 ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் போடப்படுது. ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் யாரோட தலைமையில் அப்படின்னா எம்ஏ அன்சாரி தலைமையில் போடப்படுது. அந்த எம்ஏ அன்சாரி தலைமையில் ஒரு சப் கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. சப் கமிட்டி ஃபார் டிராஃப்டிங் த கான்ஸ்டிடியூஷன். அதுக்கான ஹெட்டாக வந்து மோத்திலால் நேரு, பிரசிடெண்ட்டாக மோத்திலால் நேரு. அதுக்கப்புறம் அந்த சப் கமிட்டியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான மெம்பராக தேஜ் பகதூர் சாப்ருவும் வந்து இணைக்கப்படுறாரு. அது நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெம்பர் தேஜ் பகதூர் சாப்ரு. இந்த கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுது. அதில் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ், ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ், லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மாகாணங்கள் பிரிக்கணும், இப்படிங்கிற இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸில் மீட்டிங்கில் அகெயின் நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இது பாஸ் பண்ணப்படலை. பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த இந்து மகாசபா அண்ட் முஸ்லீம் லீக். ஓகேங்களா? அப்போ இந்த நேரு ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பாஸ் பண்ணப்படலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது எதுக்கு உதவுச்சு அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுச்சுல, திஸ் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் வாட் இஸ் கிரிட்டிசைஸ்ட் பை த யங் லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். டொமினியன் ஸ்டேட்டஸ் ஏன் நீங்கள் கேட்குறீங்க, பூர்ண ஸ்வராஜ் தானே கேட்கணும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த வருஷம் எண்டில் 1929 லாகூரில் ஒரு செஷன் நடக்க போகுது. இந்த செஷனுக்குள்ளே 1928 ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்கப்படவில்லை என்றால் பூர்ண ஸ்வராஜ் வில் பி அவர் கோல் அப்படின்னு வந்து காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் இதை அட்டைன் பண்ணுறதுக்கு சிவில் டிசபிலியன் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னும் அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. ஸோ 1929 லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு வாஸ் ஹெட்டிங் த செஷன், ப்ரிசைட் பண்ணுறாரு. அந்த ப்ரிசைட் பண்ணும்போது பூர்ண ஸ்வராஜை அவருடைய காலாக வந்து அறிவிக்கிறாரு. இட் வாஸ் பாஸ்ட் பை த காங்கிரஸ் செஷன். ஓகேங்களா? பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் காந்தியோட தலைமையில் நடக்கும். காந்தி டிசைட் பண்ணுற டைம், காந்தி டிசைட் பண்ணுற பிளேஸில் காந்தி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை லான்ச் பண்ணலாம் அப்படின்ற முழு சுதந்திரத்தையும் பவரையும் காந்திக்கு காங்கிரஸ் கொடுக்குது. காந்தி என்ன பண்ணுறாருன்னா,
எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காத ஒரு இதில் இருக்கார். எதை வச்சு நம்ம நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் தொடங்குறது அப்படிங்கிறது வந்து காந்திக்கு வந்து இன்னும் பிடிபடலை. ஸோ அந்த சூழலில் தான் வந்து இஸ் கெட்டிங் அன் ஐடியா அபவுட் த சால்ட் டேக்ஸ். ஸோ சால்ட்டை வச்சு நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இஸ் கிவிங் அல்டிமேட்டம் டு த எர்வின். அந்த டைமில் எர்வின் தான் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து அல்டிமேட்டம் 11 பாயிண்ட் அல்டிமேட்டம் கொடுக்குறாரு. 11 பாயிண்ட் டியூரிங் 1930 மார்ச். இந்த அல்டிமேட்டம் நீங்கள் வந்து 11 பாயிண்ட் இந்த இது டிக்ளரேஷன் இதில் நீங்கள் பண்ணலை 11 பாயிண்ட் ப்ரோக்ராம் இதை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்னா நான் வந்து ஐ வில் ஃபோர்ஸ் டு லான்ச் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் வித் சால்ட் டேக்ஸ், பிரேக்கிங் ஆஃப் த சால்ட் டேக்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த 11 பாயிண்டில் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டையும் வந்து கவர்மெண்ட் மதிக்கலை. ஸோ இன் 12th மார்ச் தண்டியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தண்டி மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? தண்டி மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன் 12th March ஃப்ரம் சபர்மதி காந்தி இஸ் ஸ்டார்டிங் with his handpicked 78 members from சபர்மதி ஆசிரம். அங்கேருந்து ஆரம்பித்து எப்போ போய் முடிக்கிறாரு? நான் சொன்ன மாதிரி 6th ஏப்ரல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட இன்ட்டு 2 தான் வந்து 12th March. ஓகே, 6th ஏப்ரல் வந்து 1930 தண்டிக்கு போய் சேர்றாரு. தண்டியில் இஸ் பிரேக்கிங் த சால்ட் பை டேக்கிங் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சால்ட். ஓகே, ஸோ இதோட சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸுமே வந்து தண்டி மார்ச்சில் ஈடுபடுறாங்க. அப்போது இங்கே வந்து ராஜகோபாலாச்சாரி அவர் வந்து இஸ் ஃப்ரம் திருச்சி டு வேதாரண்யம், அங்கே வந்து தண்டி மார்ச் அந்த சால்ட் டேக்ஸை பிரேக் பண்ண போகிறாரு. அப்புறமா வந்து கேலப்பன் அப்படின்னு கேரளாவில் அவர் வந்து கேலிக்கட் டு பையனூர் அதுக்கு போகிறாரு. அப்புறமா வந்து ஒடிசா கோபால் பந்து சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆல்சோ கோயிங் இன் பாலாசூர், நியர் பாலாசூர் ஈஸ் ஆல்சோ பிரேக்கிங் த டேக்ஸ். ஓகேங்களா? இன்சான் அப்படின்ற அந்த ஏரியாவில் பாலாசூருக்கு பக்கத்தில் அவர் வந்து பிரேக் பண்ணுறாரு. அசாம்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் செயல்ஹெட் டு நௌகாலி அங்கே போயிட்டு வந்து சில சத்தியாகிரகிஸ் வந்து அவங்களும் வந்து சால்ட் டேக்ஸை வந்து பிரேக் பண்ணி சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணுறாங்க. அப்படி என்ன பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா சால்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த லாவே. சால்ட் லா என்ன அப்படின்னா யூ ஷுட் நாட் ப்ரொடியூஸ் த சால்ட் லோக்கலி ஈவன் ஃபார் லோக்கல் யூஸ் ஆல்சோ. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறாங்க, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து நான் கோஆப்ரேஷன் தான், உங்கள் கூட வந்து நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், இந்த கவர்மெண்ட் மிஷினரி ஒழுங்காக நடக்கிறதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். பட் இந்த சூழ்நிலையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் பிரேக்கிங் த லா, வெரி லா விச் யூ ஆர் கவர்னிங் அவர் செல்ஃப் அஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த லா வச்சு நீங்கள் எங்களை கவர்ன் பண்ணுறீங்களோ அந்த லாவே நாங்கள் பிரேக் பண்ணுறோம். ஏன்னா அது அன்ஜஸ்ட் லா, அதனால் நாங்கள் பிரேக் பண்ணுறோம். இட் இஸ் நாட் மாரல், இம்மாரல் லாவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் கோஸ்டல் லைனில் இருக்கிறவங்க பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்கவங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு லா இருக்கும்ல, அதை பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பீகார், அப்புறமா வந்து பீகார், அப்புறம் ஒரிசா, பெங்கால், இந்த ஏரியாவில் தேர் இஸ் அ டேக்ஸ் கால்ட் அஸ் சௌக்கிதார் டேக்ஸ். ஓகேங்களா? அந்த நோ டேக்ஸ் கேம்பெயின், ஆன்டி சௌக்கிதார் டேக்ஸ் கேம்பெயினை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் லைக் மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், மத்திய பிரதேஷ், இந்த இடம்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல இது ஃபாரஸ்ட் டேக்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் லா. அந்த ஃபாரஸ்ட் லா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உங்கள் இதுலேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகக்கூடாது. அப்போ அதை பிரேக் பண்ணுறாங்க த்ரூ கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் அண்ட் கம்மிங் அவுட். நெக்ஸ்ட் வந்து குஜராத் மாதிரியான ஏரியாவில், குஜராத், அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரியான ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா நோ ரெண்ட், நோ ரெவென்யூ, நோ ரெண்ட் டேக்ஸ் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெவென்யூ கொடுக்கக்கூடாது, ரெண்ட் கொடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் உங்கள் ஜமீன்தாருக்கு ரெண்ட் கொடுக்காதீங்க,
ஜமீன்தார் பிரிட்டிஷுக்கு ரெவென்யூ கொடுக்கக்கூடாது. அதான் நோ ரெவென்யூ நோ ரெண்ட் டேக்ஸ் கேம்பெயின். இந்த கேம்பெயின்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சிவில் டிசோபீடியன்ஸுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அசாமில் ஒரு படி மேலே கன்னிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு. என்ன சர்க்குலர் அப்படின்னா வந்து they have to the students and their guardians as to produce that they will have good faith, good behavior in the time of civil disobedience அப்படின்னு வந்து ஒரு சர்க்குலருக்கு எதிராகவே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஆன்டி கன்னிங்ஹம் சர்க்குலர். இது இல்லாமல் ரீஜனல் லெவலில் அங்கங்கே வந்து சில இதுவும் ஓடுது. ஃபார் எக்ஸாம்பிள் கான் அபுல் கஃபார் கான் அப்படிங்கிற ஒரு பக்தூன் ஏரியாவில் இருக்கார். ஓகேங்களா, ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் இருக்கார். அவருக்கு பேரே வந்து ஃப்ரான்டியர் காந்தி. இஸ் ஃபார்மிங் அ மூமெண்ட் கால்ட் அஸ் ரெட் ஷர்ட் மூமெண்ட்ஸ். குதாய் கித்மத்கார் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இதன் மூலமாக அவர் வந்து அந்த ரீஜனில் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல இன் மணிப்பூர் there is a girl who is called as ராணி கைடலி. ஓகேங்களா, அவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூமெண்ட் மாதிரி லான்ச் பண்ணி அந்த மூமெண்ட்டில் அரெஸ்ட்டும் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகும்போது வயசு 16. அதுக்கப்புறமா சுதந்திரம் வந்ததுக்கப்புறமா தான் அவங்க ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் நிறைய பார்ட்ஸாக நடக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா they are asking Gandhi to participate. ஓகேங்களா, ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிக்குது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் கேட்குறாங்க. அப்போது there is a pact which is called as காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு போடப்படுது. அப்போ நிறைய அந்த 11 பாயிண்ட்டு கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு சில பாயிண்ட்டை தவிர்த்து அதுக்கப்புறம் இதே சூழ்நிலையில் ராஜ்குரு சுக்குதேவ் பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. அதுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கிறதுக்கும் அந்த காந்தி வந்து அந்த பாயிண்டில் வந்து சேர்த்துருந்தார். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க, அதுக்கப்புறமா வந்து எல்லா பிரிசனர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், போலீஸ் ராங்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ண முடியும், போலீஸ் ராங்ஸை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கான அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டையும் நாங்கள் கொடுக்க முடியாது, தே வில் பி ஆங்க்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காந்தி வந்து ப்ரெஷர் பண்ணலை அப்படிங்கிற விமர்சனம் வந்து அந்த டைமில் இருக்குது. ஓகேங்களா, அந்த டைமில் அவருக்கான ப்ரெஷர் காந்தி வந்து சரியாக வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் போட்டிருந்தா, கவர்மெண்ட் மேலே போட்டிருந்தா மேபி அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வாதம் இருக்குது. பட் பகத்சிங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருப்பார். என்னென்னா, மகாத்மா எங்களை மாதிரியான துராத்மாவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்படி போகும். இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காந்தி இர்வின் பேக்ட் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி இப்போ கலந்துப்பார். அப்போது டெம்பரவரியாக வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபெயிலியர் ஆனவுடனே மறுபடியும் இங்கே வந்துட்டு அதை மறுபடியும் லான்ச் பண்ணுவார். 1933-34 கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிடுவார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டுக்கான அந்த ஃபேக்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். Civil disobedience movements. The people of India agitated against the arrival of Simon Commission because Indians never wanted to review the working of the act லாம் கிடையாது. Simon Commission recommended the abolition of diarchy in the province. இது உண்மை, ஆனால் இதுக்காக அவங்க அஜிடேட் பண்ணல. இது provisions of the Simon Commission. There is no Indian member in the Simon Commission. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, இந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, ஃபைட் பண்ணுறாங்க. The Simon Commission suggested the partition of the country. இதுவும் தப்பு. ஓகே, ஸோ C is the correct answer. With reference to Simon Commission recommendations, which is correct. It recommended the replacement of the diarchy with a responsible government in the province. இது கரெக்டுங்க. ஓகேங்களா, it proposed inter-provincial council under Home Department. It proposed to abolish the bicameral legislature. இல்லை, இது வந்து வச்சுக்கணும்னு தான் சொன்னாங்க. bicameral legislation should be continued ன்னு சொல்கிறாங்க. It recommended the creation of the Indian police service with increased pay.
இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பற்றிலாம் அது பேசவே இல்லை. ஓகேங்களா. He was seriously injured in police lathi charge in Lahore during the demonstration of the Simon Commission. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து பகத்சிங்கும் ராஜ்குருவும் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து சுட்டும் கொள்கிறாங்க. யார் அப்படின்னா வந்து லாலா லஜ்பத் ராய் who succumbed to the injury and he died because of it. அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. சைமன் கமிஷன், ஆன்டி சைமன் கமிஷன் அந்த ரேலி அப்போ சவுண்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி அவரோட நெஞ்சிலேயே மிதிக்கிறாரு, லாலா லஜ்பத் ராயோட நெஞ்சில். அந்த இது தாங்க முடியாமல், அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் வந்து ஒரு 2-3 நாட்களில் அவர் இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. இதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் வந்து தீவிரவாதத்தை கைவிட்டாலும் இந்த இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு பெரிய லீடரை வந்து கொன்னுட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவங்க மறுபடியும் அந்த டெரரிசமை கையில் எடுக்கிறாங்க. ஸ்கவுண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த போலீஸ்காரரை ராஜ்குரு, சுக்குதேவ், பகத்சிங் சுட்டு கொள்கிறாங்க. இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் தான் அவங்க தூக்குலையும் இடப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். With reference to the period of Indian freedom struggle, which of the following was or were recommended by the Nehru report? Complete independence for India. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க கேட்கல, பூர்ண ஸ்வராஜ் கேட்கல, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இது தெரியுதாங்கிறது தான் இதில் செக் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் எலக்ட்ரேட் கேட்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேட் எலக்ட்ரேட், அப்போது இதுக்கு பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரஸ் லீக் பேக்ட் இன் லக்னோ செஷனில் போட்டாங்க 1916க்கு. இதுக்கு எதிராக வந்து இந்த ஜாயிண்ட் எலக்ட்ரேட் வருது. ஓகேங்களா. ஜாயிண்ட் எலக்ட்ரேட் தான் இவங்க கேட்குறாங்க, இந்த இடத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த பீப்புள் இன் இந்தியா இந்த கான்ஸ்டியூஷன், இதையும் கேட்குறாங்க. அப்போ 2 and 3 இஸ் கரெக்ட். 1 எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். விச் அமங் த ஃபாலோயிங் நாட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த நேரு ரிப்போர்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் எலக்ட்ரேட் கிடையாது. ஸோ மற்றபடி எல்லாத்தையுமே டொமினியன் ஸ்டேட்டஸ், அப்புறமா வந்து டெமோக்ராட்டிக் சென்டர், அப்புறம் வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. 31st December 1929 which one of the following Congress session proclaimed Purna Swaraj அப்படிங்கிறது லாகூர். 1929 session of Indian National Congress significant in Indian freedom history ஏன் அப்படின்னா attainment of Purna Swaraj was adopted as a goal for Congress. அதனால தான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். லாகூர் செஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் மறுபடியும் அதே கேள்வி தான். காங்கிரஸ் பாஸ்ட் த ரெசல்யூஷன் டிமாண்டிங் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ரிஃப்ட் பிட்வீன் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் த மாடரேட்ஸ் வாஸ் ரிசால்வ் இன் தி செஷன். இது கிடையாது, லக்னோ செஷனில் தான் ரிசால்வ் ஆச்சு 1916ல். ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் ரிஜெக்டிங் த 2 nation தியரி. தட் 2 nation தியரிலாம் இந்த டைமில் வரவே இல்லை. ஓகேங்களா. ஸோ 3 எலிமினேட் பண்ணிடும். நன் ஆஃப் த அபவும் கிடையாது. 1 only is the answer. Who among the following organized the march on Tanjore coast to break the salt law in April 1930? Tanjore coastல, தஞ்சாவூர் கோஸ்ட்டில் யார் அப்படின்னா வந்து ராஜகோபாலாச்சாரி தான். ஓகே. Who among the following, who was the viceroy of India at the time of Gandhi's Dandi march? அது வந்து இர்வின். ஓகேங்களா. With reference to the British colonial rule in India, consider the following statement. Mahatma Gandhi was instrumental in the abolition of indentured labor. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். லார்ட் செம்ஸ்ஃபோல்ட் war conference, Gandhiji did not support the resolution of recruiting Indians for this world war அப்படிங்கிறது தப்பு. Because even Gandhi was in the belief that இது Britishers will reward us with Swaraj. ஓகேங்களா. ஆஃப்டர் த வார். ஓகே. ஸோ அதனால தான் அவர் வந்து சப்போர்ட் தான் பண்ணார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா. நாட் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அது தப்பு. ஈ சப்போர்ட்டட். Consequent upon the breaking of salt law by Indian people, the Indian National Congress was declared illegal by the colonial rulers. அவங்க சும்மா இருப்பாங்களா, இல்லீகல்ன்ட்டாங்க. இது கரெக்ட். அப்போ 2 எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வில் பி 1 and 3 only. Which one of the following begin with the Dandi march? It is civil disobedience movement. Which one of the following is not correct about the Mahatma's Dandi Yatra? என்ன நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இட் வாஸ் த ஃபஸ்ட் நேஷ்னல் ஆக்டிவிட்டி இன் விச் உமன் பார்ட்டிசிபேட்டட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அலவுட் த விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கமலா தேவி. ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட்.
அப்போ இந்த மாதிரியான ஏபிசிடியில் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பயுமே வந்து தப்பாகிறதுக்கு, ஏன்னா நாட் கரெக்ட் கேட்குறாங்க, அப்போ தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒன்று ரெண்டுமே கரெக்ட் ஆகணும், இல்லைனா ரெண்டுமே தப்பாக இருக்கணும். ரெண்டுமே தப்புனா ஏபி அப்படின்னு ரெண்டுத்தையும் போட முடியாது. அப்போது இதை எலிமினேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. த மார்ச் வாஸ் ஃபுல்லி கவர்டு பை த வெஸ்டர்ன் ப்ரெஸ், இதுவும் கவரும் பண்ணாங்க. த மார்ச் பிகேன் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுங்கிறது தப்பு. ஏன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க, சிவில் டிசபிலியன் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க இன் 12th March 1930. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நவம்பரில் தான் நடக்குது, நவம்பர் 1930 நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே. செடிஷன் ஹாஸ் பிகேம் மை ரிலிஜன் அப்படின்னு வந்து எந்த டைமில் அவர் சொல்கிறாரு அப்படின்னா சால்ட்டை கையில் வச்சுன்னு சொல்கிறார். ஓகே. ஹூ அமங் த ஃபாலோயிங் சோஷியலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பெர்சுவேடட் காந்திஜி நாட் டு ரெஸ்ட்ரிக்ட் த சால்ட் மார்ச் ப்ரொட்டஸ்ட் டு மென் அலோன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூபிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது, கமலாதேவி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இட் ஹாஸ் ரெடியூஸ்ட் அஸ் பொலிட்டிக்கலி டு சர்ஃப்டம். இட் ஹாஸ் சாப்டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் கல்ச்சர். It has degraded us spiritually. This was Gandhi's complaining of the ill effects of Indians on which Scientology of the colonial government அப்படின்னா இது வந்து சால்ட் டேக்ஸை தான் அவர் வந்து இப்படி விமர்சிக்கிறார். Who among the following leaders were known as Frontier Gandhi அப்படின்னா கான் அபுல் கஃபார் கான். சி தான் ஆன்சர். ஓகே. Gandhi Irwin Pact included which of the following? Invitation to the Congress to participate in the Round Table Conference. Yes. Withdrawal of ordinances promulgating in connection with the civil disobedience movement. Acceptance of the Gandhi's suggestions for enquiry of police excesses. இது பண்ணல, அக்செப்ட் பண்ணல. Release of only those prisoners who were not charged with violence. ஆமாம், non-violent political பிரிசனர்ஸை தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். 1, 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? டியூரிங் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன் இன் 1931, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த பேசிக் நேஷனலிஸ்ட் டிமாண்ட் ஃபார் ஃப்ரீடம். எஸ், இட் இஸ் கரெக்ட். அதனால தான் இது பூர்ண ஸ்வராஜ் அந்த ஃப்ரீடமுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல. அதனால தான் இது வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹஸ் பீன் அ ஃபெயிலியர். வாஸ் கிராண்டட் டாமினன்ட் ஸ்டேட்டஸா அப்படின்னா கிராண்ட்லாம் பண்ணவே இல்லை. ஈவன் கிரிப்ஸ் மிஷன் ஆல்சோ தே சே தட் ஆஃப்டர் வார் நாங்கள் வந்து டாமினன்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராண்டட் அப்படிங்கிறது தப்பான வார்த்தை. லார்ட் வில்லிங்டன் அடாப்டட் த பாலிசி ஆஃப் ரீகான்சிலேஷன் வித் த காங்கிரஸா? ரீகான்சிலேஷன் ஆனால் கிடையாது, கான்ஃபரான்டேஷன் தான் அவர் வந்து பாலிசியாக வந்து அடாப்ட் பண்ணுறார் லார்ட் வில்லிங்டன். த சிவில் டிசபிலியன் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் வித் த பிரேக்கிங் ஆஃப் சால்ட் லா. இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 1 and 4 கரெக்ட். 1 and 4 only is the correct answer. At the second round table conference, who among the following led the FICCI delegations? வந்து ஜிடி பிர்லாவும் தாக்கூர் தாஸும் வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ இந்த இதோட முடியுது. ஓகேங்களா? ஸோ சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு கோர்வையாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த இன்னைக்கான செஷன் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.